கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலும் வாழ்த்துதலையும் அன்பை சேர்த்துக் கொள்கிறோம். தேவன் இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் அவருடைய மகத்துவமுள்ள பரிசுத்த நாமத்தை நாம் தியானிக்கும்படியாக தேவன் பார்க்கிற கிருபைகளுக்காக நாம் மறுபடியுமாக ஸ்துதித்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு பாடத்துக்குள் செல்லலாம். அதற்கு முன்பாக அடியேன் சார்ந்திருக்கும் வேலூர் சபையாரின் அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போது சகோதரர்கள் சொன்ன மாதிரி நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னா, லக்கில் உறுதியாக நிலைநிறுத்தல் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இலக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? லக்குன்னா என்ன அர்த்தம்? லக்கு ஓடுறது. சரி, லக்குன்னு என்னன்னு கேட்டாங்க என்ன சொல்லலாம்? லக்குக்கு மீனிங் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? இந்த பைபிளில் இருக்கிற லக்கு, இப்போ உலகத்தில் அவங்க ஒரு லக்கு வச்சுருப்பாங்க. எதுனா ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அப்படி இல்லைன்னா நல்லா படித்து நல்லா ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு லக்கு இருக்கும். பைபிளில் இருக்கிற கையில் வச்சுருக்கிற நமக்கு, தேவனுடைய திட்டத்தை புரிஞ்ச நமக்கு லக்குன்றத எதை லக்குன்னு சொல்லலாம்? அழியாமை லக்கு இல்லையா? சரி, ரைட். இப்போ இன்னொரு விதத்தில் சொல்லணும், கரெக்டு தான். பாருங்க, அதை கொஞ்சம் சின்ன சேஞ்ச் மட்டும் வரும். பூரண அன்பு என்னும் உறுதியான குணலட்சணம் தான் லக்கு. அப்படின்னா நம்முடைய லக்கு என்னன்னு கேட்டா, இயேசுக்கு பூரண அன்பு என்னும் உறுதியான குணலட்சணம் முதல் யார்கிட்ட இருந்துச்சு? பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாருக்கு வச்சது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அதுக்கப்புறம் சீஷர்கள் கட்டு மூலமா நமக்கு வந்தது இல்லையா? இப்போ நம்மளுடைய டார்கெட் என்னன்னா, லக்கு என்னன்னா, பூரண அன்பு என்னும் உறுதியான குணலட்சணம் தான் லக்கு. அப்போ நம்ம சாவாமைக்கு போறோமே, அது லக்கு இல்லை. அதுக்கு நடுவில் இன்னொன்று என்ன இருக்குது? பூரண அன்புன்ற குணலட்சணம் தான் லக்கு. ஏன்னா இது நம்ம லக்கினுடைய அடிப்படை தெரிஞ்சுக்காம போயிட்டோம்னா பாடம் சரியா புரியாது. அதனால நாம லக்கு நான் என்னன்னு டீட்டெயிலா பார்த்துடலாம். பாருங்க, வாசிக்கும் மத்திய 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்கிறீர்கள். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, நம்முடைய அப்பா, பூரண சற்குணரா இருக்கிறாராம். சற்குணம்னா என்ன? பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு சற்குணம் அவரா? இல்லை. பாருங்க, குணம்னா நல்லா தெரியும். நம்மளுடைய குண லட்சணம், நம்முடைய அந்த கேரக்டர். சற்குணம்னா தேவனுக்கு பிரியமான குண லட்சணம் தான் சற்குணம். பார்த்தீங்கன்னா, நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். இயேசு பிதாவாகிய தேவன் பூரண சற்குணராக இருக்கிறாரா? அவர் பூரண சற்குணம்ன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ காலை தீர்மானம் வாசிச்சார் பிரதர், அதன் கூட பூரண சற்குணத்தை பற்றி வாசிச்சார். நம்ம டீப்பாக கவனிச்சாதான் அது புரியணும். அதை எப்படி கவனிச்சோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செக் பண்ணிக்கலாம். அந்த காலை தீர்மானத்தில் பூரண சற்குணத்துக்கு எந்த வார்த்தைகள் ஆப்ட் ஆகும்? பொருந்தும். அதாவது பிதாவாகிய தேவனுடைய சிருஷ்டிப்பை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு மனித மூளை என்ன பண்ணுதா? நிலைத்தடுமாறுது. அப்போ ஒரு பூரண சற்குணத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னாவே அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணணும் வேணும். அந்த ஸ்டாண்டர்டை வாய்க்கிறதுக்காக தான் உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இல்லைன்னா அவரை என்ன பண்ண முடியாது, நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, அவர்கிட்ட போக முடியாது. அவரை புரிஞ்சிக்காம அவர்கிட்ட போக முடியுமா? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கினாதான் அவங்க ஒன்றா இருக்க முடியும். ஒருத்தர் புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்க, ஒன்றா இருக்க முடியுமா? முடியாது. அப்போ பூரண சற்குணராக இருங்கள்னு ஏன் சொல்றாருன்னா, ரெண்டு பேரும், அவரும் பூரண சற்குணம், நாமளும் பூரண சற்குணம், இது ரெண்டும் கோயின்சைட் ஆனாதான் ரெண்டு பேரும் பரலோகத்தில் ஒன்றா இருக்க முடியும். இல்லைன்னா பரலோகத்தில் என்ன பண்ண முடியாது, நம்ம போயிட்டு ஒன்றா இருக்க முடியாது. அதனால தான் இருக்க கடவீர்கள்ன்றார். அப்போ பூரண அது இப்போ பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு தான் நம்ம லக்க நோக்கி ஓடுறோம். இது நல்லா தெரியும்.
அப்போ பரமழைப்பின் பந்தய பொருளாகிய லக்குக்கும் பந்தய பொருளுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டும் ஒன்னா வேற வேறலாம். இப்போ பரமழைப்பின் பந்தய பொருளுக்கும் ஒன்று இருக்குது, பரமழைப்பின் பந்தய பொருள் ஒன்று இருக்குது, லக்கு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டும் வேற வேறவா ஒன்னா? இது ரெண்டும் ஒன்னா வேற வேறவா? பரமழைப்பின் பந்தய பொருள் லக்கு ரெண்டும் ஒன்னா வேற வேறவா? பரமழைப்பின் பந்தய பொருள்னா gift. தேவன் நம்ம கொடுக்குற gift தான் பந்தய பொருள். இலக்குன்றது வேற. கரெக்டான ஆன்சரு. ஆனா அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா, அதான் அவங்க கொடுக்கக்கூடிய gift வந்து நம்ம அதாவது வந்து பந்தய பொருள்ன்றது சாவாமை, சாவாமை அழியாமை. லக்குன்றது என்னன்னா, அந்த சாவாமையை வாங்கணும்னா தேவன் எதிர்பார்க்கிற குணலட்சணத்தை நம்ம காட்டுறது தான் லக்கு. அதனாலதான் பூரண சற்குணமாகிய அன்பு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த பூரண சற்குணத்தை ரீச் பண்ணாதான் பந்தய பொருளை வாங்க முடியும். நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, லக்கே வந்து சாவாமைன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ ஒண்ணு வேணாங்க. இப்போ வந்து நார்மலா வாசிக்கலாம். முதல்ல நம்ம ரசூல் ரைட்டிங்ஸை பார்க்கலாம். வாசிக்கலாம். இந்த சபை வகுப்பார் பரிசுக்காக ஓடுகிறதை குறித்து சிந்திப்பதும் பேசுவதும் இயல்பே. இப்போ பரிசுக்காக ஓடுறத பத்தி பேசுறது இயல்புதான் சொல்றாரு. படி. மற்றும் பரிசை நோக்கி ஓடாமல் லக்கை நோக்கியே ஓட வேண்டும் என்றும். பாத்தீங்களா? பரிசை நோக்கி ஓடக்கூடாது. நம்ம பரிசு வந்து என்ன பண்ணனா, ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து ஒரு டேபிள்ல பரிசு வச்சுட்டுப்பாங்க. நீங்க அதை பார்த்துன்னு ஓடுவீங்களா? இங்க கிரவுண்ட்ல ரிப்பன் கட்டி வச்சுக்கிறாங்களா, அதை பார்த்து ஓடுவீங்களா? ரிப்பன் கட்டி வச்சுக்கிறத தானே ஓடணும். அப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம், நிறைய முறைனா பரிசு நினைச்சுக்கின்னு ஓடி இருக்கிறோம். பரிசு நினைச்சுன்னு ஓடணும்னா லக்கு மிஸ் பண்றோம். ஏன்னா லக்கு கரெக்டா நோக்கி ஓடினாதான் ட்ராக் மாறாம ஓட முடியும். இப்போ ஒரு 14 பேர் நிக்க வச்சுக்கிறாங்கன்னா அங்கங்க நிக்க வைக்குவாங்க. 2 பேரும் வந்து ரெடி 1 2 3 ஸ்டார்ட்னா என்ன பண்ணுவாங்க, ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஓடும்போது நாம லக்கை நோக்கி தான் ஓடணுமே தவிர பந்தய பொருளை நோக்கி என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. லக்கை ரீச் பண்ணிட்டு பின்னால பந்தய பொருள் கிடைச்சிடும். நீங்க வந்து பந்தய பொருள் வேணும் எனக்குன்னு சொல்லிட்டு ஓடி இருந்தோம்னா லக்கை ரீச் பண்ண முடியாது. ரீச் பண்ணலாம், ஆனா ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப கஷ்டம். யாருமே என்ன பண்ணுவோம், லக்கை நோக்கி தான் ஓடுவான் இல்லையா? சரி, அப்படியே வாசிங்க. பரிசானது நாம் அடைவதற்கு அப்பாற்பட்டது என்றும், நாம அடையக்கூடிய லக்குக்கு அப்பாற்பட்டது தான் பரிசு. ஆகவேதான் அப்போஸ்தலன் நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். நான் பரிசை நோக்கி ஓடுறேன், சாவாமை நோக்கி போறேன் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணல, சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை நான் போய் ரீச் ஆயிட்டேன்னா அது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய, நம்ம 2 பேருக்கும், இயேசு கிறிஸ்துக்கும் நம்மளுக்கும் அப்பாவா இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனுடைய பூரண சற்குணமாகிய அந்த அன்பின் கட்டை நாம் வந்து ரீச் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதனால்தான் லக்கை நோக்கி ஓடுகிறேன்னு நோக்கி தொடர்கிறேன்னு சொன்னாரு. என்றும் உள்ள உண்மைகளை அதிகம் கவனிக்க தவறிடுவதும் இயல்பே. அவர் சொன்ன அந்த உண்மையை நம்ம கவனிக்க தவறிடுறது நார்மல் தான் அப்படின்றாரு. ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்னா அது கம்மி. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா லக்கை பத்தியே எழுதிக்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கென தேவன் வைத்துள்ள குணலட்சத்திற்கான லக்கை அடைகிறவர்கள் பரிசை அடைவார்கள். பாத்தீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என தேவன் வைத்துள்ள, அப்ப இந்த லக்கு வந்து யார் ரீச் பண்ண முடியும்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் ரீச் பண்ண முடியுமே தவிர சாதாரணமா உலகத்துல இருக்கிற எல்லா உலக கிறிஸ்துவர்களோ இல்ல உலக ஜனங்களோ இல்ல மற்ற மதஸ்தாரோ என்ன பண்ண முடியாது, போய் லக்கை ரீச் பண்ண முடியும். என்னன்னா அவங்க கிரவுண்டுக்குள்ளே வர்றதில்லை, அவங்க வேடிக்கை பார்க்குறவங்க. ஆடியன்ஸுக்கும் லக்குக்கும் சம்மந்தமே இல்லை. லக்குக்கே சம்மந்தம் இல்லைன்னா பரிசுக்கு சம்மந்தம் இருக்குமா? அதனால்தான் சாவாமி ஏன் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறதில்லை. படிங்க. பரிசை அடைவார்கள். குணலட்சத்திற்கான லக்கினை அடைய தவறுகின்றவர்கள் பரிசை அடைய மாட்டார்கள். பாத்தீங்களா? குணலட்சணத்தின் லக்கை அடைய தவறுகிறவர்கள். நாம் வந்து அந்த பூரண சற்குணத்தை நாம் வந்து ரீச் பண்ணலன்னா நம்மளுக்கு சாவாமை கிடைக்காது. நம்முடைய அல்டிமேட் கோல் என்னவா இருக்கணும்னா அந்த
குணலட்சணத்திற்கான லக்கை நம்ம ரீச் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய லக்காக இருக்குமே தவிர, நான் வந்து இவ்வளோ இது இந்த மாதிரி ஊழியம் பண்ணுறேன், அந்த பண்ணுறேன், இது பண்ணுறேன், இதை பெருக்கிறோம், சேர் போடுறோம், அந்த பண்ணேன், இதை பண்ணேன், அதெல்லாம் வந்து ஜீரோ பண்ணுறாரு. குணலட்சணம் வளர்க்குறியா, மார்க் போய் ஏறின அந்த மார்க் ஏற ஏறதான் நாம் லக்கை நோக்கி என்ன பண்ணுறோம்னு அர்த்தம், தொடர்றோம்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம லக்கை நோக்கி தொடரல அப்படின்னு ஆயிடும். அப்போது லக்கினை அடைய தவறுகிறவர்கள் பரிசை அடைய மாட்டார்கள். ஆகவே முதலாவதாக அடையப்பட வேண்டிய லக்கினை மறந்து அல்லது புறக்கணித்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லக்கை மிஸ் பண்ணிடுவாங்களாம். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா லக்கு அடையிறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வாசி. அர்ப்பணம் அல்ல குணலட்சணத்தின் பூரணமாகுதலே இலக்கா இருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ அர்ப்பணம் அல்ல குணலட்சணத்தின் பூரணமாகுவதே லக்கா இருக்குது. இப்ப நாம வந்து தேவனே நான் வழியில் நடக்கிறேன்னு நான் அர்ப்பணம் பண்றேமே, ஆவியில் ஜனிப்பிக்கப்படுறேமே, அது வந்து லக்கு கிடையாது. அது லக்கு அடையிறதுக்கான இனிஷியல் ஸ்டேஜ். அது நான் வந்து ஆண்டவரே உங்களோட வழியில் நடக்கிறேன் சொல்லிட்டு நம்ம பேப்டிஸ்ட் எடுத்துட்டு எக்லிஷியாவுக்கு வர்றது, அடிப்படை சத்தியத்தை கேட்டு வர்றது, அது பூரணமாகுதல் கிடையாது குணலட்சணத்தில். அது என்னன்னு கேட்டால் அது வந்து நாம் வந்து லக்கு அடையிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அது அடுத்த வாசி. நம்முடைய சித்தங்களானது ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பின் பூரண அன்பின் லக்கில் அல்லது தரநிலையில் காணப்படவில்லை. ஒருவேளை நாம் அர்ப்பணம் பண்ணின மாத்திரத்திலேயே மறுத்துவிட்டோம் என்று கற்பனை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாம திடீர்னு செத்துட்டோம்னு வச்சுக்கலாம். அர்ப்பணம் பண்றோம், அர்ப்பணம் பண்ண உடனே பூரண அன்பினுடைய லக்குல தரநிலையில காணல. இல்ல நாம என்ன பண்றோம்னா ஒருவேளை 2 வீலர் வேகமா ஓட்டிட்டு போறோம், ஓட்டிட்டு போய் டப்புன்னு செத்துடுறோம். 2 வீலர் வேகமாக ஓட்டக்கூடாதுன்னு தெரியாதா? தெரியும். நான் வந்து வேகமாக ஓட்டு போய் செத்துடுவேன், சபையாயிருவேன் அப்படின்னு சொன்ன ஆக முடியுமா? நாம் மறித்து விட்டோம் என்று கற்பனை பண்ணிக்கொள்ளலாம். இப்படி ஒரு வேளை மறித்தோமானால் நாம் ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள் என்று நம்மை குறித்து எண்ணிக்கொள்ள முடியாது. நாம வந்து ராஜ்யத்துக்கு தகுதியானவங்க தான். ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு, செத்துட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணுவார், பரலோகத்துக்கு போயிடுவாரு. அப்படின்னாலாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்க நினைச்சிக்காதீங்கன்றாரு. ஏனெனில் திவ்ய சுபாவமானது, அதாவது சாகாமை, அர்ப்பணம் பண்ணினவர்களுக்கென்று வாக்களிக்கப்படாமல் மாறாக அர்ப்பணம் பண்ணினவர்களுக்கு வாக்களிக்கப்படுது. ஒரு நிமிஷம், அது ஒரு இளம் கீழே போகுது, எல்லாம் பார்க்குறப்போ கட்டாயிருக்கு. எல்லாமே அது ப்ரெஸ் பண்ணலாம். இது பேர் போட்டோம் ஆண்டிகிட்ட பிபிடி போட்டு அனுப்பிச்சிட்டு எல்லாமே பெருசாக தான். சரி, சரியா வரலப்பா. சரிங்களா?
அதான் ஃபாண்ட் ஆகும் சின்னதாக. இது வேணாங்களா? எதுவும் கரெக்டாக இதான பிரச்சனை. சாரி, இந்த பாண்ட் வந்து சரியாக மேட்ச் ஆகலை, அதனால வந்து பின்னாடிலாம் மறந்து போச்சு, அதனால் சரி பண்ணுறது. வாசிங்க. திவ்ய சுபாவமானது அர்ப்பணம் பண்ணினவர்களுக்கென்று வாக்களிக்கப்படாமல் மாறாக ஜெய கொள்பவர்களுக்கே வாக்களிக்கப்பட்டுள்ளதாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ அதாவது நாம் அர்ப்பணம் பண்ணிட்டு உடனே டெத் ஆகிட்டோம்னா நாம் உடனே வந்து அந்த சாவாமைக்கு உரியவர்கள் நம்ம நினைக்கிறது வந்து தவறுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இல்லாமல் திவ்ய சுபாவம் யாருக்கு கிடைக்குமோ அர்ப்பணம் பண்ணினவர்களுக்கென்று வாக்களிக்கப்படாமல் மாறாக ஜெய கொள்ளுகிற, அர்ப்பணம் பண்ணிட்டு யாரெல்லாம் வந்து அந்த குணலட்சணத்தை நோக்கி பூரணமடைந்து வெற்றி சிறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? சாவாமை கிடைக்குமே தவிர மற்றவங்களுக்கு என்ன கிடைக்காது, சாவாமை கிடைக்காதுன்றாரு. அப்போது நாம் எல்லாம் வந்து நம்ம குணலட்சணத்தை வளர்த்துக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா நாம் வந்து படிக்கிறோம். எங்கே படிக்கிறோம்? வாசிங்க. திவ்ய பள்ளிக்கூடம். திவ்ய பள்ளிக்கூடம்னா என்ன? இப்போ ஸ்கூலில் படிக்கிறோமே அதெல்லாம் வந்து மரண பள்ளிக்கூடம். அது நீ என்ன படித்தாலும் டெத்து தான் பனிஷ்மெண்ட், ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் பைபிள் படித்தா ஜீவன் கிடைக்கும். கரெக்டா? அப்போது திவ்ய பள்ளிக்கூடம்னு ஏன் பேர் வச்சுக்கிறாருன்னா தெய்வீக பள்ளிக்கூடம். இந்த தெய்வீக பள்ளிக்கூடத்தில் படித்தா நாம் இன்னும் எங்கே போகலாம்? சாவாமைக்கு போகலாம். பாருங்க, வந்து இந்த உலகத்தில் இது இந்த ஊர்லேயே எடுத்துக்கலாம், எத்தனையோ ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க. இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களில் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் இருவருமாக அவர் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறாருன்னா பூத்தை கொடுத்து பரலத்துக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அந்த அழைப்பை நாம் வந்து ரீச் பண்ணோம்னா நாம் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணால் மட்டும் போதாது, குணலட்சணத்தில் என்ன பண்ணோம்? பூரணமாகணும். அதனால தான் நம்ம திவ்ய பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து என்ன பண்ணுறோம்? எல்லாம் ஒன்றா சேர்ந்து படிக்கிறோம்.
இப்போ படிக்கிறோம்னா நாம் வந்து என்னென்ன படிக்கிறோம்? ஆக்சுவலாக வந்து நாம் வந்து சப்ஜெக்ட் கேட்குறோன்னு வச்சுங்க. அந்த சப்ஜெக்ட் கேட்கறது மட்டும் போதுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்து அது போதாது. ஏன்னு கேட்டால் பாருங்க வந்து இப்போ வெறும் சப்ஜெக்ட் மட்டும் கேட்டு நம்ம வந்து புது சிஸ்டியில் வந்து வளர்ந்து நம்ம குணலட்சணத்தை ரீச் பண்ண முடியுமானா முடியாது. பர்சனல் ஸ்டடி என்ன பண்ணணும் வேணும். வீட்டில் இருக்கும்போதும் படிக்கணும், இல்லை ட்ராவல் பண்ணும்போது படிக்கலாம். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது 6 வால்யூமாக ட்ராவலிங்லேயே படிச்சுக்கிறார் ஒரு பேர். அதை வந்து ரசல் பதில் எழுதுகிறார். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து குணலட்சியத்தை வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த குணலட்சியத்தை ரீச் பண்ணிடலாம் இல்லையா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க வந்து நார்மலாக வந்து லக்கில் போனோம்னா லக்கில் போகிறதுக்கு நிறைய தரநிலை இருக்கு. பாருங்க வந்து வாசிக்கணும். லக்கின் தரநிலைகள். லக்கின் நிலைகள். 1. மைதானத்தில் நுழைந்து ஓட்டப்பாதையின் கோட்டில் இருப்பது. பாருங்க வந்து லக்கின் நிலைகள் என்னான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். என்னன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப். இது என்ன ஸ்டெப்புன்னா மைதானத்தில் நுழைந்து ஓட்டப்பாதையில் கோட்டில் நிற்பது. இந்த மைதானத்தில் நுழைஞ்சு அந்த ஓட்டப்பாதை கோட்டில் நிற்கணும்னா நார்மலாக இருக்கிற ஒரு சிவிலியன்ஸால் என்ன பண்ண முடியாது, போய் நிற்க முடியாது. ஸ்போர்ட்ஸில் நான் வந்து ஓட்டப்பந்தயத்தில் நான் வந்து கலந்துக்கிறேன்னு வந்து பிடி மாஸ்டர் கிட்ட போய் சொல்லி அவர் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இது அது தனி டிபார்ட்மெண்ட்டு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்கூலுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் படிச்சிருந்தா இவங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஊர் ஊராக சுற்றி நிற்பாங்க. ஸ்போர்ட்ஸ் தனி, ஸ்கூலு தனி. ஏன்னா ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க பிரித்து எடுக்கப்படுறாங்க இல்லையா? அந்த மாதிரி மைதானத்தில் நுழைஞ்சு நம்ம ஓட்டப்பந்தயத்தில் நிற்கிறோன்னா நாம் லக்கை அடையிறதுக்கு இப்போ ஆவிக்குரிய லக்கை நம்ம வந்து என்ன பண்ணணும், அடையணும். நம்ம புது சிருஷ்டியினுடைய குணலட்சணத்தை அடையணும்னு வச்சுங்க. நாம் என்ன பண்ணணும்னா முதல்ல இயேசு நான் உலகத்தார் நல்லது போல் நீங்கள் உலகத்தார் அல்லன்னு அந்த ஆடியன்ஸ் உட்காந்துக்கிறாங்களே எது கேலரி, அந்த கேலரியிலேருந்து பிரிஞ்சு வந்து ட்ராக்கில் நிற்கணும் முதல்ல. அதுதான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ ட்ராக்கில் நிற்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இந்த லக்கை என்ன பண்ண முடியாது, நோக்கி ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாது. ஏன்னா லக்கு வந்து அந்த கோட்டினுடைய எட்ஜில் தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரிப்பன் கட்டி வச்சுக்கிறாங்க. அதில் போய் யார் ஃபஸ்ட்டு டச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்கும். அந்த ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு நாம் வந்து என்ன பண்ணால் முதல்ல லக்கை ரீச் பண்ணோம். லக்கை ரீச் பண்ணால் முதல்ல கிரவுண்டுக்குள்ளே வந்து கோர்ட்டில் நிற்கணும். கோர்ட்டில் நிற்கணும்னா நீங்கள் கேலரிலேருந்து பிரிஞ்சு எங்கே வந்து நிற்கணும், கிரவுண்டுக்குள்ளே வந்துடும். அப்போ கிரவுண்டுக்குள்ளே வரவங்களுக்கு கேலரியில் இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க வந்து ஆல்கஹால் சாப்பிட்லாம், ஃபேட்டி ஃபுட்டு சாப்பிட்லாம், வெயிட் ஏற்றிக்கலாம், சீக்கிரம் சாப்பிடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணணும்னா எல்லாத்துலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன். ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, ஸ்டெராய்டு எடுக்கக்கூடாது இல்லையா? ஸ்டெராய்டு எடுத்தால் என்ன ஆகும், அந்த போதையில் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக ஓடி ஜெயிச்சிடுவாங்க. அதனால் நீ ஸ்டெராய்டு சாப்பிட்டுக்கிறியான்னு ஸ்போர்ட்ஸில் ஓடுறவங்களே செக் பண்ணுவாங்க. கரெக்டாக? அப்போது ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷனில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, கிரவுண்டில் கோர்ட்டில் நிற்க வைக்குவாங்க. அவங்க தான் லக்கை என்ன பண்ண முடியும், நோக்கி ஓட முடியும். அப்படின்னா இந்த ஸ்டெராய்டு சாப்பிடாதவங்க யாருன்னு கேட்டால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என் பின்னால் வர கடவுள்னு சொன்னார் இல்லையா? அந்த கண்டிஷனில் யார் மைண்ட் செட் பண்ணி வந்து ட்ராக்கில் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டெராய்டு எடுக்காதவங்க. அப்போது இவங்களுக்கு அந்த குவாலிட்டி என்ன இருக்குது, கிரவுண்டில் ஓடுற குவாலிட்டி இருக்குது. அப்போது பாருங்கள் வந்து மைதானத்தில் வந்து நுழைஞ்சு நிற்கிறது, அதை தான் என்ன சொல்கிறாருன்னா இது சாதாரணமாக வந்து நிற்க முடியுமானா நிற்க முடியாது, அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும் இல்லையா? அந்த குவாலிட்டி தான் படிக்கலாம். வாசிங்க. 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 முந்தி நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதே ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பாத்தீங்களா? தேவ பக்தியானது சரீர முயற்சி. சரீரத்தில் நான் இதை சாதிக்கிறேன் அதை சாதிக்கிறேன்னா நம்மள என்ன பண்ண முடியாது, சாதிச்சா கூட மரணம் வந்துடும். ஆனா
சரீர முயற்சி எதுக்கு இருக்கணும்னா இந்த தேவ பக்திக்கு தேவையான ஜீவனுக்கும் தேவ பக்தியானது வந்து இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் இப்போ இருக்கிற ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ள வகைகளாகையால் எல்லாவற்றிற்கும் என்ன ஆகுது பிரயோஜனம் உள்ளது தேவபக்தி. அப்போ தேவபக்தி தான் நமக்கு ரொம்ப மெயின். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது ஸ்டெப்பு பாருங்க. வந்து மைதானத்தில் நுழைஞ்சு நம்ம ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஹோட்டல் நிற்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்படியே வாசிங்க. அவருடைய மைதானத்தில் நுழைந்து ஓட்ட பாதையின் கோட்டில் இருப்பது அவருடைய அன்புக்கு பிரதிபலனாக நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதும் அவருடைய நாமத்திற்கு கனம் சேர்ப்பதும் அவருக்கு ஊழியம் செய்வதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதுவே அகாப்பே அன்பின் முதல் கடமை. அன்பு என்னன்னா அகாப்பே அன்பை போயிட்டு நீங்க சொந்தக்காரர்கிட்டயோ இல்ல வந்து சத்தியத்தில் இல்லாத ஃபேமிலி கிட்டயோ இல்லைன்னா சத்தியத்தில் இல்லாத வந்து உலக ஜனங்கள்கிட்ட அகாப்பே அன்பு காமிச்சானா என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பன்றிகள் முன்னால் என்ன பண்ணாதீங்க, முத்துக்களை போடாதீங்கன்ட்டார். பரிசுத்தமானதை நாய்களுக்கு என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்கன்ட்டார். நாம் இல்லை ஆண்டவரே அவங்கெல்லாம் பாவம், உங்கள் அன்பை வந்து அகாப்பே அன்பு தேவன் அந்த அன்பை கொண்டு போய் நான் காட்டுறேன்னா அவங்களுக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் வச்சுக்கிறாரு. 1000 years. சமாதான பிறப்பு வந்து சமாதானம் கொடுக்கும்போது தான் சமாதானம் கிடைக்குமே தவிர நம்மளால இந்த உலகத்துக்கு சமாதானத்தை என்ன பண்ண முடியாது, ஏற்படுத்த முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணோமா, மைதானத்தில் நுழைந்து ஓட்டப்பதையின் கோட்டில் நிற்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் முந்தி நம்மிடத்தில் என்ன பண்ணிட்டாரு, அன்பு காமிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு கிரவுண்டுக்குள்ள போய் கோர்ட்டில் நிற்கணும்னா அதுக்கு வந்து நாம் தகுதியுடையவர்கள் நாம் சர்டிஃபை பண்ணணும். யார் சர்டிஃபை பண்ணோம், அந்த யார் அந்த ஸ்போர்ட்ஸை நடத்துகிறாரோ அந்த அதிகாரி என்ன பண்ணணும், நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அந்த பர்மிஷன் கொடுக்கறது தான் முந்தி நம்ம இடத்தில் அன்பு கொடுத்தபடியால் அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். நம்ம அப்படி அன்பு கூறுறதுனால நமக்கு கிடைக்கிற அந்த தேவபக்தி வந்து இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமாக இருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்கிறாரு. அப்போது நாம் என்ன பண்ணணும்னா அதுக்கு பிரதிபலனாக என்ன பண்ணணும், தேவன்கிட்ட அன்பு காட்டணும். அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக்கணும்னா அவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும், நம்ம சொல்கிறது என்ன பண்ணுவாங்க அவங்க கேட்கணும். இப்போ ப்ரேயர் பண்ணும்போது அவர் கேட்குறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை பைபிளில் எழுதி கொடுத்துட்டாரு, இப்படியெல்லாம் பண்ணுங்க. இதுதான் அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறது இல்லையா. அப்போது நாம் வந்து ட்ராக்ல நின்ட்டோம். இப்போ ட்ராக்ல நின்ட்டோன்னு வச்சுங்க, ஒரு 200 மீட்டர்னு வச்சுங்க ரன்னிங் ரேஸு. அங்கே 200 மீட்டருக்கு அப்புறம் ஒரு டேப் கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை 4ஆக பிரிச்சுக்கலாம். முதல் ஒரு 50 மீட்டர் வந்து 1/4 மைல் இல்லையா, ரெண்டாவது போகிற 100 மீட்டரு ஆஃப், ரெண்டாவது 1/4 மைல் இல்லையா, 100 மீட்ரு, அப்புறம் 150 மீட்ரு, அப்புறம் 200 மீட்ரு. அப்போது நாம் இது 4ஆக பிரிச்சோம்னா 50, 100, 150, 200. இப்போ இந்த 4 1/4 மைலை நாம் எப்படி கடக்க போகிறோம்ன்றது தான் பாடம். பார்த்தீங்கன்னா வாசிங்க, லக்கின் நிலைகள். முதலாவது 1/4 மைல் நமது பூமிக்குரிய உரிமைகளையும் நலன்களையும் பணி செலுத்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம் இருதயங்களில் நீதியின் கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துவது 1/4 மைல் தூரம் கடப்பது. பார்த்தீங்களா, லக்குல நான் ஓடி இருக்கிறேன்னு நம்ம சொல்றோம்னா தேவபக்தியின் அடிப்படையில் நாம் முதலாவது 1/4 மைல் எதுன்னு கேட்டால் தேவன் நம்ம கிட்ட அன்பு காமிச்சிட்டார், நானும் அவர்கிட்ட என்ன பண்ணுறேன் அன்பாக இருக்கிறேன்னு நம்ம சொல்லிட்டோம்னா நாம் உடனே என்ன பண்ணணுமா, நமது பூமிக்குரிய உரிமைகளையும் நலன்களையும், இப்போ பூமிக்குரிய வாழும் உரிமை இருக்குது இல்லையா, அதெல்லாம் விட்டு கொடுத்துடணுமா. விட்டு கொடுத்துட்டா என்ன ஆகும், தேவனுக்கு அடிமையாகும். இப்போ தேவனுக்கு அடிமையாக இருந்து என்ன பண்ணணுமா, நீதியின் கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துறது வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது தான் 1/4 மைல் தூரம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மிஸ் பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம என்ன பண்ண முடியாது, நகர முடியாமல் போயிடும். அப்போ வாழும் உரிமையை நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுத்துடணும். பலி செலுத்தணும்னா டெய்லி சாக்ரிஃபைஸ் வந்து இருக்கணும்னு சொன்னார். அனுதினமும் என் பின்னால் வர கடவுள்னா இயேசு கிறிஸ்துவோட பின்னால் போகிறது எப்படின்னு கேட்டால் நம்ம படிக்க அவர் கூடவே நடந்துடணும். இப்போ பர்சனல் ஸ்டடி இருக்குது, வெரின் ஸ்டடி இருக்குது, இங்கே இருந்தாலும் கோயம்புத்தூரில் நடக்குது. அதை கேட்க வேணா யாருன்னா காது முடிக்கிறாங்களா, 7 மணிக்கு போய் உட்காந்துடலாம் இல்லை, அட்லீஸ்ட் உட்காந்துட்டோம்னா அந்த 1 hour கேட்டோம்னா அந்த வெரின் ஸ்டடியில் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க, என்னென்ன பதில் சொல்கிறாங்க, அதை நம்ம ரிசீவ் பண்ணோம்னா
நம்மளுக்கு வந்து புது சிருஷ்டி வளருமா வளராது. இங்கே நேரத்தில் அதனால நான் கேட்கலன்னா, இப்போ தேவன் வந்து ஆசீர்வாதமாக என்ன பண்ணிட்டாருன்னா ஜூமு கூடன்ட்டார். உங்களுக்கு லிங்கை என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓப்பனாக போட்டு விட்டுறாங்க ஆன்லைனில். நீங்கள் அதை டச் பண்ணால் என்ன வந்துடும், உனக்கு லிங்க் வந்துடும். அதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா பாருங்க. அப்போ நீதியின் கொள்கைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துவது தான் கால்மைல். இந்த கால்மையில் நாம் வந்து அதெல்லாம் கேட்காம உட்காந்துருந்தோம்னா கால்மையில் நம்ம என்ன பண்ண முடியாது, ரீச் பண்ண முடியாது. அடுத்தது பாருங்க வந்து வாசிங்க 2வது. 2ஆம் கால்மைல் தூரம் கடப்பது தேவனுடைய ஆழமான சக்திகளை படித்து புரிந்து கொண்டு தேவனுடைய குணலட்சணங்களின் நீளம், அகலம், உயரம், ஆழம் இன்னமும் உணர்ந்து கொள்ளவில்லை என்ற போதிலும் உணர்ந்து கொண்ட அளவுக்கு தேவனுடைய குணலட்சணத்தின் மீது அன்பு கூறுவது 2ஆம் கால்மைல் கடப்பது. பாத்தீங்களா? அதாவது முதல் கால்மைல் என்ன சொல்லிட்டாருன்னா, பூமிக்குரிய உரிமைகள் எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா அதில் ஓடுறதுக்கு 1 2 3 ஸ்டார்ட்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன பண்ணிடணுமா, வாழும் உரிமையெல்லாம் என்ன பண்ணிடணும், விட்டுருந்தோம், பலி செலுத்தணும், தேவனுக்கு கீழ்ப்படி நம்ம இருதயத்தில் வந்து நீதியின் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடைமுறைப்படுத்துறது கால்மையில். 2வது கால்மைல் என்னன்னா, தேவனுடைய ஆழமான சத்தியத்தை படித்து புரிஞ்சுக்கின்னு தேவனுடைய குணலட்சணத்தினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம், அதாவது டீப் ஸ்டடியில் நம்ம தேர்றது. ஏன்னா எபிரேயரில் சொல்லும்போது சொல்லுவார், அதாவது இது பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஞானோந்திரியங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகுன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஆழமான சத்தியத்தை நம்ம படித்து தேவனுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்ற போதிலும் உணர்ந்து கொண்ட அளவுக்கு நாம் எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ, நீ கற்றுக்கொண்டவர்களில் என்ன பண்ண நிலைத்திருந்தார். அதை நிலைச்சிருந்து தேவனுடைய குணலட்சணத்தின் மீது அன்பு கூறுவது தான் 2வது குணலட்சணம். நான் கற்றுக்கிறதுக்கு கரெக்டாக இருப்பேன். கற்றுக்கிறது ஒன்று, ஆனால் நடைமுறைப்படுத்துறது ஒன்றுனா 2வது கால்மையில் என்ன பண்ண முடியாது, நம்மளால ரீச் பண்ண முடியாது. அடுத்தது வாசி. 3ஆம் கால்மைல் தூரம் கடப்பது சகோதரருக்காக தங்களுடைய ஜீவனையை ஒப்பு கொடுக்கும் தெய்வீக அன்பு நிலையை எட்டுவது நாம் 3ஆம் கால்மைலை கடப்பதாகும். பார்த்தீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கால்மைல் என்ன பண்ணோம், பூமிக்குரிய உரிமைகளை நம்ம பலி செலுத்துகிறோம், நலன்களை மிஸ் பண்ணுறோம், பலி செலுத்துகிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், நீதியின் கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். 2வது கால்மைல் என்ன பண்ணுறோம்னா தேவனுடைய ஆழமான டீப்பான சப்ஜெக்ட் எல்லாம் பார்க்குறோம். பார்த்த பின்னாடி நம்மளுக்கு 3வது கால்மைல் என்ன பண்ணணும்னா சகோதரருக்கான தங்களுடைய ஜீவனை கொடுக்கும் தெய்வீக அன்பு நிலையை எட்டுவது. சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்குறது வந்து இயேசு கிறிஸ்து வந்து ரேன்சம் கொடுத்தார் இல்லையா, அந்த லெவலில் ரீச் பண்ணுறது தான் 3வது கால்மைல். இப்போது நம்மளுக்காக தானே ஜீவனை கொடுத்தாரு. அப்போ நாம் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்குறது என்னான்னு கேட்டால் பாருங்க வந்து அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது போகிறது ஒன்றும் இல்லை. ஃபாரினில் ஒரு சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா, யாருன்னா சிக்காயிட்டாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் போய் தங்கி அவங்க சிக்காகிறவங்க நல்லா இருக்கிறவங்களும் கேர் கொடுத்துட்டு வராங்க ஃபேமிலியை விட்டுட்டு. இதெல்லாம் சாதாரணமாக யோசித்து பாருங்க முடியுமான்னு. நம்ம போய் இன்னொருத்தர் வீட்டில் 2 நாள் ரொம்ப கஷ்டம். நாம் சிக்காயிருவோம், நம்ம வீட்டு மேலே கவனம் வந்து அவங்க 1 வருஷம் 6 மாதம் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஒன்று வேணாம். இப்போ வந்து நம்ம பெங்களூரில் இருக்கிற ஒரு சகோதரி, நான் பேர் சொல்ல, எக்ஸனே வச்சுங்க, அவங்க சென்னையில் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு 2 வாரம், அவங்க ஹஸ்பண்டு ஏற்கனவே வந்து அவர் சிக்கு, அவரு கூட கேர் கொடுக்காம அவர் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிறாரு. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கே 2 வாரம் வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்குறாங்களா? இங்கே இதுதானே சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்குறது. நான் கொடுக்குறேன்ற மனசுக்கு இது, ஆனால் அதை ப்ராசஸ் பண்ண மாட்டேன்னா நாம் வந்து அந்த 3வது கால்மையில் என்ன பண்ண முடியாது, கடக்க முடியாது. பாருங்க வந்து வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். ஏன்னா நாம ஜீவனை கொடுக்கறதுக்கு கடனாளியா ஏன் இருக்கிறோம்னு சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அதனால கொடுக்கறதுக்கு கடனாளியா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. அப்போ 3வது கால்மைல் கடக்கணும்னா நாம சகோதர அன்புல என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்க கூட எப்பவுமே என்ன பண்ணணும், கிறிஸ்துவோட நெருங்கி ஓடுறாங்களா, அவங்க கூட சேர்ந்து ஓடி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை என்ன பண்ணணும், சப்போர்ட்.
நீ கிறிஸ்துவோட நெருங்கி ஓடாதவங்க கூட நீ சப்போர்ட் பண்ணதுனால உன் டைம் வேஸ்ட்டு, அவன் டைமும் வேஸ்ட்டு. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்போது சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாலே இருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க சகோதரர்களான செக் பண்ணிக்கணும். சகோதரர்களுடைய குவாலிட்டி இல்லாமல் அவங்களுக்கு நீ ஜீவனை கொடுக்கறதுனால நம்ம ஜீவனம் பாதிக்கும், அவங்க ஜீவனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3வது கால்மையில் அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. சகோதரர்கள் எப்படி ஒண்ணாக்கணும்னு நம்ம எழுதணுமா? தேவன் எழுத வேண்டியதில்லை, அவரே சொல்றாரு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகணும்னு தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா பைபிள் ஃபுல்லா எழுதி வச்சிட்டாரு. ஏன்னா யோவான்ல சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ நாம இயேசு கிறிஸ்துவின் சீஷர்ன்ற பேசிக் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறத பார்த்தா மற்றவங்க என்ன நினைக்குவாங்க, இவங்க உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிங்க 1 யோவான் 4:20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பாத்தீங்களா, பொய்யன்னா யாரு? அவன் பொய்யன்னு சொல்றாரு. யாரு? தேவனிடத்தில் அன்பு கூறுறான்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட அன்பு இருக்குது, சகோதரர்கிட்ட அன்பு இல்லை. அப்ப நான் யாரு? பொய்யன்னா யாரு? இது சாத்தானுக்கு தம்பி. ஏன்னா பொய்க்கு தகப்பன் யார் தான்? சாத்தானு. அவருக்கு நம்ம சின்னவர்னு வச்சுக்கலாம். அப்போ பாருங்க, நாம் சகோதரர்கிட்ட அன்பு காட்டலன்னா நாம் பொய்யன் லிஸ்ட்ல போயிட்டு சேர்ந்துடுறோம். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவன் எங்கேயோ இருக்கிறார் பரலோகத்துல, எவ்வளவு தூரம்னே தெரியாது. அவர்கிட்ட நான் அன்பாகிறேன்னு சொல்லிட்டு சகோதரர்கிட்ட அன்பு காட்டலன்னு வச்சுக்கோங்க, அந்த அன்பை தேவன் அக்செப்ட் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அப்போ சகோதரர்கிட்ட அன்பு காட்டுறத அவங்க எப்படியாப்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, அவங்க ஒருவேளை மட்டமான கேரக்டர் இருக்கட்டும், ஆனா அன்பு காட்டும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து கூட அந்த 12 பேரும் பர்ஃபெக்டா இருந்தாங்களா? அபூர்ணத்தில் இருந்தாங்க. அபூர்ணத்தில் தான் இருந்தாங்க. அவங்க பண்ணது ஒண்ணுமே இயேசு கிறிஸ்துக்கு மேட்சே ஆகல. ஆனா கடைசி வரல என்ன பண்ணாரு? அன்பு காமிச்சாரு. பரிசுத்தரே அன்பு காட்டும் போது ஒரு பாவி மேல அன்பு காட்டுறதுல என்ன கஷ்டம்னு கேட்கிறாரு. நம்மள காட்ட முடியுமா? முடியாதா? அப்போ என்ன, நம்ம 3வது காலில் ஈஸியா கடக்கலாமா? முடியாதா? கடக்கலாம் இல்லையா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம்னா தேவன்கிட்ட அன்பு கூறுறவங்க சகோதரர்கிட்ட அன்பு கூறணும்ன்ற கற்பனைன்றது என்னன்னு கேட்டா வசனம். அப்போ பைபிள் வசனத்தை நம்ம தேவன் மூலமா என்ன பண்ணிக்கிறோம்? வாங்கி இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3வது கால்மையில் தாண்டிட்டோம் இன்னும் வச்சுக்கலாம். நம்ம சகோதரர்கிட்ட நல்லா அன்பு காட்டுறோம், தேவனும் அதை அங்கீகாரம் பண்ணுறோம்னா நம்ம அன்பு இருக்குது. அப்படின்னும் போது 4வது கால்மையில் இருக்குது இல்லையா? 4வது கால்மையில் எதா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதுதான் கடைசி வாசிங்க. நாம் பரிசை அடைவதற்கான கடைசியான 4வது கால்மைல் தூரம், இதுவே இலக்கை அடைவது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒரு நிமிஷம், சத்துருவை சிநேகிக்க முடியுமா? ஒரு எதிரி வராரு, இப்போ பதில் பிடிக்காத ஒருத்தர் வராரு, அவர் பரம எதிரி, அவர் பயங்கர சண்டை போட்டுக்கிறாரு. அவர் வந்த உடனே ஹார்ட் பீட்டிங் என்ன ஆகும்? பட்டுன்னு வச்சுக்கோங்க. என்னடா அவன் என்ன இப்படிலாம் பேசுறது, நம்ம ஒதுங்கி போயிடலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், இதெல்லாம் யோசனையே வரும். போதான் வா பதில் காப்பி பிடிக்கலான்னு கேட்க முடியுமா? முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நான் திரும்ப சொல்றாரு, சத்துரு வரானா அவனுக்கு என்ன பண்ணுவீங்க பாருங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். எது முடியாதோ அதை செய்யுன்ற. இது சாதாரண மனுஷனால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இந்த திவ்ய ஓட்டத்தில் யார் ஓடுறாங்களோ, அதுலேயும் 4வது கால்மைலுக்கு ரீச் ஆகிக்கிறாங்களோ, அவங்களால மட்டும்தான் என்னத்தை பண்ண முடியும். ஏன்னா இவங்க ஏற்கனவே வாழும் உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா? தேவன் மேலே அன்பு காமிச்சிட்டாங்க, அகாப்பே அன்பு காட்டுறாங்க, சகோதர சிநேகிக்கிறாங்க. இது 3 மட்டும் சத்துருவ சிநேகிக்கிறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் பண்ணாமல் சத்துருவ சிநேகிக்கணும் என்ன ஆகாது, பண்ண முடியாது. ஏன்னா பாருங்க, புத்தர் கூட தான் எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டுனாரு, இயேசு கிறிஸ்து அன்பா இருங்கன்னாரு இல்லையா?
இயேசு கிறிஸ்துக்கும் புத்தருக்கும் என்ன வித்தியாசம்? மகாவர், ஜெயினர் எல்லாமே அன்பா இருக்குன்னு தான் சொல்லிக்கிறாரு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க? அதெல்லாம் கரெக்டு. அன்பு காட்டுன்னு தானே சொல்லிக்கிறாங்க எல்லாரும். இயேசு கிறிஸ்துக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால் என்ன சொல்றீங்க? அதுதான் 4வது கல்மையில் என்னன்னா, எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டுன்றது வந்து ஒரு மனுஷன் சொன்னது. ஏன்னு கேட்டால், நீ அடிச்சு சாப்பிடுன்னு சொன்ன ஆட்டுக்குட்டி கிட்ட போய் நீ அன்பு காமிச்சிருந்தேன்னா நீ மட்டன் சாப்பிட முடியாது, உனக்கு புரோட்டீன் கிடைக்காது. அது வந்து வேதத்துக்கு புறமானது. புத்தர் சொன்னது வந்து தேவனுடைய கோட்பாடா? அது சாத்தானுடைய கோட்பாடு. ஆனால் தேவனுடைய கோட்பாடு என்னன்னா, சுத்தமானதை சாப்பிடு, சுத்தமில்லாத சாப்பிடாதன்னு சொல்லிக்கிறாரு. அவ்வளோதான். இதுதான் தேவனுடைய நியமம். இயேசு கிறிஸ்து பாருங்க வந்து சத்துருக்களை சிநேகிங்கள்னு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சொன்னார். எல்லாரோட ஒருத்தர் அன்பா இருங்கன்னு சொல்லிக்கிறாங்க எல்லாரும். ஆனால் ஒரு படி மேலே போயிட்டு இயேசு கிறிஸ்து உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கும் மற்றவங்க சொன்னதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நாம் வந்து சத்துரு சிநேகிச்சுன்னு வச்சுங்க பாருங்க, உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க? என்ன இருந்தாலும் என்னை திட்டிருக்கக்கூடாது, என்னை இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படி சொல்லுவோமா? பிரதர் நீங்கள் திட்டத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் சொல்லுவோம். எப்போ நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோமோ அப்போ ப்ராட் மைண்டில் இருக்கிறோன்னு அர்த்தம், தேவனுடைய மைண்டில் இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பிரதர் எனக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்கூல் படிக்கும்போது இது ஐடிஐ படிக்கும்போது யாருன்னா திட்டினாங்கன்னு வச்சுங்க, தேங்க்யூ பிரதர்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏய் என்னடா திட்டுறாங்க, நீ என்ன தேங்க்ஸ் சொல்கிறேன்? தேங்க்ஸ் பிரதர். அவனால ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுவான்? திருப்பி எதுனா ஏடா திட்டுறேன்னு கேட்டால் ஒன்றுமே திட்டுவான். தேங்க்யூன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்க வந்து உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்களா, தேங்க்ஸ் சொன்னாங்க என்ன பண்ணுறோன்னு அர்த்தம்? ஆசீர்வதிங்க தானே. இப்போ அம்மா திட்டுறாங்க, தேங்க்ஸ்மா நான் மாற்றிக்கிறேன் முடிஞ்சு. ஏம்மா நான் இப்படி தான்மா, நான் அப்படி தான், நான் நியாயம் பேசுகிறேன், என்ன ஆகும்? இன்னும் 4 திட்டு சேர்ந்து விடும். இது தேவை நம்மளுக்கு. அதே மாதிரி ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வச்சுங்க, ஹஸ்பண்ட் எதனா சொல்கிறது நியாயப்படுத்தினா என்ன ஆகும்? சண்டை பெருசாகும். சரிங்க இனிமேல் மாற்றிக்கிறேன், நான் மாற்றி செய்கிறேன். தப்பு நம்ம மேலே கொடுக்கட்டும். நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணார்? என்னடா நம்ம அக்கிரமத்தை திட்டோம், இவன் மாற்றிக்கிறோன்றா, சரி அமைதியாக இருந்தால் நல்லதுன்னு சண்டை அடைக்கணும் இல்லையா? இதை தான் வந்து இயேசுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்ட்ட. உங்களை யார் ஆப்போசிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நேராக பிரியாணி பண்ணி எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துருங்கம்னுன்றார். அப்போ பிரியாணி பண்ணி கொடுத்தா என்ன ஆகுமா? ஒரு கூட நெருப்பு எடுத்துகிட்டு போய் அவங்க தலைமையில கொட்டுறான்றார். அதை அக்செப்ட் பண்ணலாம், அந்த நெருப்பு அவங்களை எரிச்சிடும். அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஆசீர்வாதம். நெருப்புக்கு 2 தன்மை இருக்குது. ஒன்று சுத்தம் பண்ணும், 2வது அழிச்சிடும். கரெக்டா? நாம் காட்டுற அன்பு ஒன்று அவங்கள வந்து சரி பண்ணணும், இல்லைன்னா அவங்கள அழிவின் பாதைக்கு என்ன பண்ணணும்? கூட்டின்னு போகணும். அது அவங்களுடைய பொறுப்பாக தாங்க, இதை தவிர நம்ம பொறுப்பு கிடையாது. அவங்கள அழிக்கணும் நம்ம நெருப்பட்டல, அவங்கள மாற்றத்துக்காக பட்டுறோம். அந்த மாதிரி செய்ய சொல்கிறார். பாருங்க வந்து பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னார். நம்மளை நிந்திக்கிறாங்களே, நிந்தனைன்றது என்ன தெரியுமா? அதில் உண்மை இருக்காது, சும்மாவே பொய்யாவே நிந்திச்சுங்க. உண்மையாக நிந்திக்கிறாங்கன்னா நம்ம மாற்றிக்கணும், அது வேறு பிரச்சனை. ஏன்னா நான் தப்பு பண்ணுறேன்னா, தப்பு பண்ணி நான் வந்து என்னை திட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அமைதியாக சிஸ்டர் வெளியே கூட்டு போயிரு, சிஸ்டர் சத்தம் போட்டால் வெளியே கூட்டு போயிரு, வெளியே நின்று கேட்கணும், பேசக்கூடாது. பாருங்க வந்து அப்போ ஜெபம் பண்ணுங்கள், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அப்போ சத்ருவ சினியத்தா நாம பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிள்ளைங்களா இருப்போம். சரி, நாம பிள்ளைங்கன்னா உலகத்தரெல்லாம் பிள்ளைங்க இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன சொல்றேன்? அவங்களும் பிள்ளைங்களா? இல்லை, கரெக்டாக சொல்லுங்க பதில். அதாவது சர்வன்ட் ஆஃப் காடுக்கும் சன் ஆஃப் காடுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்கெல்லாம் தேவனுடைய வேலைக்காரங்க. நாம யாரு? மகன். மகனை பெட்ரூம்ல படுக்க வைக்குவாங்க, வேலைக்காரனை எங்க படுக்க வைக்காங்க? சமையல் கட்டிலையோ இல்லை வராண்டாவிலையோ இல்லை வெளியேவோ படுக்க வைக்குவாங்க. வித்தியாசம் புரியுதா? அப்போ பாருங்க, அதனால தான் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நாம புத்திரராக இருக்கணும்னா
சத்துரு சிநேகிக்க சொல்றாரு. இந்த 4வது லக்க நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா தேவனுடைய பிள்ளைகள்ன்ற அங்கீகாரம் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அதுதான் சத்துரு சிநேகிக்கிறது. அப்ப சத்துரு சிநேகிக்கிறது எப்படி பாருங்க, வாசிங்க. நம்ம மூத்த சகோதரர் எழுதுற ரைட்டிங்ஸ் படிக்கலாம். நம்முடைய சத்துருக்களை சிநேகிப்பது என்பது சத்துருக்களை குறித்து ஒரு பக்கம் தீமையா எண்ணிக்கொண்டும் அவரை பத்தி இப்படி எல்லாம் என் பேரை கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இல்ல இப்படி திட்டினாரு அப்படி திட்டினாரு என்னென்ன பண்ணிட்டாரு நம்ம அதெல்லாம் தீமையா நினைச்சுக்கினேன். அதே சமயம் அவர்களை இன்னொரு பக்கம் சகித்து கொண்டும் இன்னொரு பக்கம் வேற வழி இல்லை, கொஞ்ச நாள் பழைக்கிற இல்ல அதுக்காக சேர்த்துக்கலாம். அவர்களுக்கு நாம் பதிலுக்கு பதில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருப்பது மாத்திரமாக இல்லை, நான் பாதிப்பு ஏற்படுத்தல, அவரு என்ன பாதிப்பு ஏற்படுத்திட்டாரு. அது மட்டும் சத்துரு சிநேகிக்கிறது இல்லையா, மாறாக இதையும் தாண்டி நம்முடைய கிரியைகளில் மாத்திரமல்லாமல் நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய உணர்வுகளிலும் சகல கோபத்தையும் குரோதத்தையும் பகைமையையும் பொறாமையையும் வாக்குவாதத்தையும் முழுமையாய் புறம்பே கழித்து போடுவது என்பதே சத்துருவை சிநேகிப்பதாகும். பார்த்தீங்களா, நம்முடைய வார்த்தை என்னை இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, என்னை இப்படியெல்லாம் திட்டினாரு, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, வார்த்தையிலும் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய உணர்வுகளிலும் சகல கோபத்தையும் குரோதத்தையும் பகைமையும் பொறாமையும் வாக்குவாதத்தையும் முழுமையாக புறம்பே கழித்து போடுவது என்பதே சத்துருவை சிநேகிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சத்துருவை சிநேகிக்கிற லெவலை ரீச் பண்ணாதான் நாம உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம ரீச் பண்றோம்னு அர்த்தம். இல்லைன்னா நான் சத்துருவை சிநேகிக்கிறேன்னு காதல கேட்டுருவோம், ஆனால் நடைமுறைப்படுத்துறது எப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆகாது, தெரியாது. பாருங்க, 155 வருஷத்துக்கு முன்னாடி ரசல் பிரதர் எழுதி வச்சுக்கிறாரு சத்ரு எப்படி சிநேகிக்கணும். இவர் எழுதலாம் நம்மளுக்கு எப்படி சத்ரு சிநேகிக்கிறதுன்னு தெரியுமா? தெரிஞ்சது வாய்ப்பு இல்லை. வாசிங்க. இது நம்முடைய இருதயங்களில் அன்பானது முற்றிலும் ஜெயம் கொண்ட நிலையை குறிக்கின்றதா இருக்கிறது. இந்த சத்ரு சிநேகிக்கிறது நாம சத்ரு சிநேகிக்கிறோன்றத நம்ம இருதயத்துல அந்த ஃபுல்லா ஜெயம் கொண்ட முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் லிஸ்ட்ல கொண்டு போய் நம்மள என்ன பண்ணதான் வைக்கிறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குதான். வாசிங்க 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். பாருங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்களே உங்களை சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, பரிசுத்து பாருங்கள். அப்போ முதல் மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்களே இல்லையா அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நாம என்ன பண்ணணும், டெஸ்ட் நம்மளுக்கு நாம் என்ன பண்ணோம்னா குவார்டர்லி எக்ஸாமு, ஆஃப் இயர்லி எக்ஸாமு, ஆனுவல் எக்ஸாம் 3 நம்மளுக்கு நாமளே வச்சுக்கணும். மந்த்லி டெஸ்ட் வைக்கணும். அப்பப்போ என்ன பண்ணணும்னா டெய்லி டெஸ்ட் வச்சுனே தான் என்ன பண்ணுவோம். இப்போ ஸ்கூலில் இப்போ வர என்ன பண்ணாங்க, டெய்லி டெஸ்ட் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதாவது 100% ரிசல்ட் கொடுக்குற ஸ்கூல்ல எல்லாம் டெய்லி டெஸ்ட் இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? இப்போ 60 இந்த மாதிரி ஸ்கூலுங்களெல்லாம் இருக்குது இல்லையா, பெரிய பெரிய ஸ்கூலுவா, சன்பீம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலெல்லாம் இருக்குது. அதெல்லாம் டெய்லி டெஸ்ட் வைக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி அவங்கள செக் பண்ணா இருப்பாங்க. அப்போது நாம் என்ன பண்ணோமா, உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? அப்போது பரிச்சு வச்சா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார்ன்றதை நீங்கள் அறியீர்களா? நீங்கள் பரிசுத்துக்கு இல்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். டெஸ்ட் வைக்கலாம், நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து உள்ளக்கிறாரு இல்லைன்றது என்னாகாது, தெரியாது. அதனால டெஸ்ட் பண்ண சொல்றாரு. வாசி, அடுத்த பேராகிராஃப் போலாம். வாசி. பந்தய சாலையில் ஓடும் ஒவ்வொருவனும் இடுக்கமான வழியில் அடைந்துள்ள முன்னேற்றத்தின் விஷயத்தில் மற்றவர்களை பரிசோதித்து பார்க்காமல் தன்னையே சோதித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா, மற்றவங்களை பார்த்து உட்காந்துருக்கு. அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, இவர் கரெக்டா ஃபேமிலியை ரன் பண்றாரா, இல்ல தான் சரியாகிறாரா, இல்ல தன்னுடைய மனைவிங்க சரியாகிறாங்களா, தன்னுடைய சபையில இருக்கிறவங்க சரியாகிறாங்களா, இன்னும் பார்க்கறத தவிர தன்னை என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. மற்றவர்களை சோதித்து பார்க்காமல் தன்னையே சோதித்து என்ன பண்ணும், பார்க்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொருவனும் கர்த்தரை தவிர மற்றவர்களை காட்டிலும் தன்னுடைய சொந்த இருதயத்தின் நிலைமையையும் சொந்த மாம்சத்தின் பலவீனத்தையும் நன்கு அறிந்தவனாக இருப்பான். பாத்தீங்களா? ஒவ்வொருவனும் கர்த்தரை தவிர மற்றவர்களை காட்டிலும் தன்னுடைய சொந்த இருதயத்தின் நிலைமை, எனக்கு என் நிலைமை தெரியுமா தெரியாதா, என்னுடைய மாம்ச பலவீனம் எனக்கு தெரியுமா தெரியாதா,
அறிந்தவனாக இருப்பான். ஒவ்வொருவனும் ஓட்ட பந்தயத்தில் எந்த இடத்தில் தான் காணப்படுகின்றான் என்பதை கவனித்து பார்த்து தான் ஓட்டத்தில் காணப்படுகிறதற்காக களி கூறுவனாக. இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 மைல் கடந்துட்டுக்கிறோம்னா சந்தோஷப்படுன்ற, ஒரு 2வது 1/4 மைல் கலந்துக்கிறியா சந்தோஷப்படு, 3வது வந்துக்கிறியா சந்தோஷப்படு, 4வது வந்துட்டு நான் இன்னும் என்ன பண்ணேன் அதிகமா சந்தோஷப்படுன்றாரு. தான் ஓட்டத்தில் காணப்படுவதாக களி கூறுவனாக. நாம் ஒருவேளை 1ஆம் 1/4 மைல் தூர லக்கினை கடந்திருக்கின்றோம் என்பதை கண்டுபிடிப்போமானால் களி கூர்ந்து இன்னும் முன்னோக்கி தொடர்வோமாக. ஒருவேளை நாம் 2ஆம் 1/4 மைல் தூர லக்கினை கடந்திருக்கிறோம் என்று கண்டுகொள்வோமானால் இன்னும் அதிகமாய் களி கூறுவோமாக. பாத்தீங்களா, 2வது 1/4 மைல் இன்னும் அதிகமா களி கூறலாம். ஆனால் ஓடுவதில் தளர்வு அல்லது சோர்வல் காண்பிக்க வேண்டாம். ஓடுறதுல மட்டும் தளர்வு ஸ்லோ பண்ணக்கூடாது, சோம்பேறித்தனத்தை காட்டக்கூடாது. ஏன்னா சோம்பேறி குளிர்கிறது என்று அறுக்க மாட்டான், அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு என்னாகாது, ஒன்று கிடைக்காதுன்னு வசனம் இருக்கு. அதனால லேசினஸ் மட்டும் வராத மாதிரி என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். ஏன்னா சத்தியம்னா நெருப்பு மாதிரி எரியணும் இல்லையா? வாசிங்க. ஒருவேளை நாம் 3ஆம் 1/4 மைல் தூர லக்கினையும் கடந்திருக்கின்றோம் என கண்டுகொள்வோமானால் நாம் இன்னமும் அதிகமாய் களி கூர்ந்து ஊக்கமாய் முன்னேறுவோமாக. 3வது 1/4 மைலுக்கு இன்னும் ஊக்கமா முன்னேறலாம். ஒருவேளை நாம் சத்துருக்களையும் உள்ளடக்கி அன்பு கூறும் பூரணமான அன்பாகிய 4ஆம் இலக்கினை அடைந்து விட்டோமானால் நாம் மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டியதே. நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டால் பரிசு நமக்குரியதே ஆகும். பாத்தீங்களா, 4வது 1/4 மைலுக்கு நம்ம வந்துட்டாக்கா மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டியது. கண்டிப்பா சந்தோஷப்படலாம். ஏன்னு கேட்டா நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டால் பரிசு நம்முடையதே ஆகும், நமக்குரியதே ஆகும். ஏன்னா 4வது 1/4 மைல் வந்துடுறாங்களாம், அவங்க வந்து அடைக்கப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்மையுள்ளவர்கள் என்ன பண்றாங்க, ரீச் ஆயிடுறாங்கன்னு அர்த்தம். ரீச் ஆயிட்டா கண்டிப்பா பரிசு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இந்த லக்கெல்லாம் நாம ரீச் பண்ணாம பரிசு வேணும்னு கேட்டா பரிசு எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண மாட்டார், தேவன் கொடுக்க மாட்டாரு. ஆனால் அப்போஸ்தலர் கூறுவது போன்று அனைத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்க வேண்டும். நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று நம்மிடம் கூறுவதற்கு முன்னதாக நம்மை லக்கில் இருந்து திசை திருப்பத்தக்கதாக பந்தசாலையில் கடந்து வந்த சோதனைகள் போன்று லக்கினை எட்டிய பிற்பாடும் நம் மீது வரும் பல்வேறு பரீட்சைகளிலும் நாம் இருக்க வேண்டும். இல்லை, நான் 4வது 1/4 மைலுக்கு வந்துட்டா அவ்வளோதான், நான் வந்து இதுக்கு மேலே ஓட்டத்தை நிறுத்திக்கிறேன், நான் வந்து பரிசு கிடைச்சிடறேன்னு என்ன பண்ணக்கூடாதான், முடிவு பண்ணக்கூடாதான். ஏன்னு கேட்டால் அதில் வந்து ஓடினே இருந்தால் தான் 4வது 1/4 மைல்லையும் என்ன பண்ணுன்னா 1, 2, 3 வச்சு பாருங்க, அந்த சோதனைலாம் ஒட்டுக்கா சேர்ந்து அங்கே என்ன இருக்கும் வரும். அது வரும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காகிறமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாரோ தேவன் வந்து நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனை உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசின்ற அந்த நம்ம டெத் ஆகிறோம் இல்லையா, அது வரலும் நம்ம வந்து லக்கிலிருந்து திசை திருப்பத்தக்கதாக பந்தசாலையில் கடந்து வருகிற சோதனைகள் போன்று லக்கினை எட்டிய பிரகாரம் நம்ம மீது என்னாகும் கடந்து வரும். அந்த பரீட்சையிலெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றார். அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த லக்கை நோக்கி என்ன பண்ணுறேன், ஆசையாய் தொடர்கிறேன். 4 மைல் தூரம் வரும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்துடும், அதெல்லாம் ஆசையாக தொடர்ந்த மாதிரி நான் சாவர வரல என்ன பண்ணுறேன், ஆசையாக தொடர்கிறேன்றார். பாருங்க வந்து அதனால தான் வெளிப்படுத்தல சொல்லும்போது அந்த பூரண அன்புல நிலை நிற்கிறவங்கள தேவன் கொடுக்குற அஷூரன்ஸ் என்னன்னா வாசிக்கும். பூரண அன்பில் இருப்பது எப்படி? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னா நம்ம கிரீடத்தை வேற யாரும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? யாரு சொன்ன பதில் கரெக்டு. இல்ல நம்ம கேட்கலனா இல்ல, நம்மளுக்கு வந்து ஒரு சிலரை டெஸ்டா வைக்குவார் தேவன். அவங்க கொடுக்குற சோதனையில, அவங்க மூலமா வர சோதனையில
நாம வந்து தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கிரீடத்தை அவர் எடுத்துடுறாரு. உன்னுடைய கிரீடத்தை வேறொருவன் பறித்து கொள்ளாதபடினா, அப்போ டெஸ்ட் பண்றவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு டெஸ்ட் இல்லை, நம்மளுக்கு டெஸ்ட். இப்போ நாம என்ன பண்ணோம்னா, என் தேவன் தான் என்னை தப்புன்னு சொல்லணும், என்னை சரியில்லைன்னு சொல்லணும். நீ சரியில்லைன்னு சொன்னதுனால நான் சரியில்லாமல் எல்லாம் என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. எங்கள் அப்பாவுக்கு என் ஆர்ட் தெரியும், நீ என்னன்னாலும் சொல்லிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஜெயிச்சு என் கிரீடத்தை உன்னால் கழட்டி தூர வைக்க மாட்டேன். வேறொருவன் பறித்து கொள்ளாதபடினா அவர் கூட வாங்க மாட்டார். அதை அவர் டெஸ்ட் வைக்கிறாருன்னா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் மிஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு டெஸ்ட் வச்சுக்கிறாரு. நம்ம கிரெடித்து தூக்கி கழட்டிடலான்னு பார்க்குறது, எனக்கு ஒரு கண்ணு போனால் உங்களுக்கு 2 கண்ணு போகணுன்ற கண்டிஷனில் பண்ணுவாங்க டெஸ்ட்டு. இதுக்கு நம்ம இடம் என்ன பண்ணக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. எப்பா உனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சா, அந்த கண்ணு வேணா நான் சரி பண்ணுறதுக்கு பார்க்குறேன், என் கண்ணு நான் காப்பாற்றிக்கிறேன். அதனால தான் நீயும் ஜாக்கிரதையாகுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணும்போது ஒருத்தனை சரி பண்ணால் நீ என்ன பண்ண, முதல்ல ஜாக்கிரதையாக இருந்து சரி பண்ணு. நீ ஜாக்கிரதை இல்லாமல் சரி பண்ணினா நீ அவனை மாதிரி ஆயிடுவேன்னு சொல்கிறாரு. வசனமே இருக்குது டேரெக்டாக. பாருங்க, வந்து உனக்குள்ளதை பற்றி கொண்டிருன்றாரு. வாசிங்க. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்னும் வார்த்தையானது விசேஷமாக பூரண அன்பு எனும் தரநிலையே அல்லது இலக்கை அடைந்தவர்களையே குறிப்பிடுகின்றதை ஒழிய மாறாக அர்ப்பணிப்பு எனும் முதலாம் படியை எடுத்து வைத்து கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் பிரவேசித்தவர்களாய் மாத்திரம் இருப்பவர்களை குறித்து குறிப்பிடுகிறது என்பதாக தெரிகிறது. பாத்தீங்களா? அப்போ வந்து ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளப்படி பற்றி கொண்டு சொல்ற வார்த்தை ஓர் அன்பு, அந்த எதிரி நேசிக்கிற அன்புக்கு வந்தவங்களுக்கு தான் வந்து மென்ஷன் பண்றாங்க, தவிர 1, 2, 3 இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது இல்லை, அதை சொல்லலை. மாறாக அர்ப்பணிப்பு என்னும் முதல் படியை எடுத்து வைத்து கிறிஸ்தவன் பள்ளிக்கூட மாத்திரம் குறிப்பிடுவதில்லை என்பதை தெளிவாகிறது. சத்துருவை சிநேகிக்கும் இந்நிலையை அடைந்துள்ள அந்நிலைமையானது இறுதியில் கிரீடம் அடையப்பட வேண்டுமெனில் தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றதா இருக்கின்றது. உனக்குள்ளதை பற்றி கொண்டிருத்தல் என்பது கடுமையான போராட்டத்தின் மூலமே ஆகும் என்றும் தெளிவாய் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாத்தீங்களா? கடுமையான போராட்டம் வரும்போது உனக்குள்ளதை பெற்றுக் கொண்டிருந்தா நம்மளுக்கு டெஸ்ட் இந்த ரூபத்தில் தான் வரும்னு சொல்ல முடியாது, எந்த ரூபத்தினாலும் இல்லாகும் வரும். அப்படி வரும்போது அந்த கடுமையான போராட்டத்துல நாம வந்து ஜெயிக்கிறோமா ஜெயிக்கலையான்றதை பேஸ் பண்ணி தான் அந்த கிரீடம் நமக்கு கிட்ட தக்க வச்சுக்கிறோமா இல்லையான்றது அங்க தெரியும் இல்லையா? அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணு. ஒரு நிமிஷம். நமது கர்த்தர் தம்முடைய ஊழியத்தின் துவக்கம் முதல் இலக்கில் காணப்பட்டார் என்பது உறுதியே. இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலக்கில் ஓடினார். ஃபர்ஸ்ட் ஓடினவர் அவர் தான் இந்த உலகத்திலே. அவர் வந்து துவக்கத்திலே என்ன பண்ணிட்டாருன்னா சத்துரு சிநேகிக்கிற லெவலில் என்ன பண்ணார், மெயின்டைன் பண்ணார். நாம தான் என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்புன்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராஜுவலாக போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எடுத்த உடனே அவர் எந்த நிலைமையில் தான் இருந்தார், 4வது இலக்கில் இருக்க வேண்டியவர் முதல் 1/4 மைல் தூரத்தை ஓடி காமிச்சார். இப்போ நான் இங்கேயும் என்னால் ஓட முடியும், 2வதும் ஓட முடியும், 3வது ஓட முடியும், 4வது ஓட முடியும்னு ப்ரூவ் பண்ணார். காணப்பட்டார் என்பது உறுதியே. அவர் அங்கு காணப்படுகையில் பூரண அன்பின் இலக்கில் அவர் காணப்படுகையில் சோதிக்கப்பட்டார். என்னன்னா 4வது இலக்கில் இருக்கிறவரை கூட்டு வந்து கல் அப்பமா மாற்றி சாப்பிடுன்னு சொன்னார். சின்ன டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டாரா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கும்போது என்ன பண்ணார், 4வது ஸ்டெப்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வர டெஸ்ட் கொடுத்து பார்த்தார் தேவன், அதில் ஜெயிச்சார். 2வது ஸ்டெப்ல டெஸ்ட் என்ன பண்ணார், கொடுத்தாரு. 3வது சகோதர அன்பு வந்து பார்த்தீங்கன்னா யோவானும் யாக்கோபும் வந்து ஆண்டவர் அந்த கிராமத்தை கொளுத்திடலாம் என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இவர் என்ன பண்ணார், என்னப்பா ஆவி வச்சுருக்கிறீங்க, என் கூட சேர்ந்து கூட பாவியாக தாங்கிறீங்களா, நான் உங்களுக்கு எவ்வளோ ஆவி கொடுக்குறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் வாடா மாற மாட்டீங்களா கேட்டாருல்ல. நான் வாசிங்க. எதிராளியானவன் மற்றும் உலகத்தினுடைய சகல கன்னிகளினாலும் அவரை அந்த பூரண அன்பின் நிலையிலிருந்து தள்ளிவிட முடியவில்லை. பாத்தீங்களா? எதிராளியானவன் சாத்தான் வந்து உலகத்தினுடைய சகல கன்னிகளிலும் அவரை அந்த பூரண அன்பின் நிலை நின்று, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆகட்டும், 2வது ஆகட்டும், 3வது ஆகட்டும், 4வது ஆகட்டும், அவர் தள்ளுறதுக்கு என்ன பண்ணல முடியல.
அவர் அந்த லக்கில் காணப்பட்டே தம் ஜீவனை கொடுத்தார். 4வது லக்கில் ஸ்டாண்டர்டா நின்று காமிச்சு என்ன பண்ணாருன்னா உயிரை கொடுத்துட்டாராம். இப்போ அப்படி இருக்கும்போது பாருங்க வந்து அவர் எப்படி ஜெயிச்சாருன்றதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் பார்க்கலாம். பாருங்க வந்து வாசிங்க, மத்தேயு 26:49. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்த செய்தான். பாத்தீங்களா? அதாவது வந்து யூதாஸ் வராரு, ரொம்ப சிம்பிளா வந்து ரபி வாழ்க அப்படின்னு சொன்னா, வாழ்கன்னா என்ன பண்ணோம்? வாழறதுக்கு தேவையான வழி காட்டணும். அதாவது மறிக்கிறதுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு வரவர் வாயில மட்டும் என்ன பண்றாரு? வாழ்கன்றார். அப்போ மனசுல ஒண்ணு இருக்குது, வாயில ஒண்ணு இருக்குது. அதனாலதான் பாருங்க வந்து அதாவது வந்து நம்ம இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அன்பு ஹார்ட்ல இருக்கணுமா, வாயில இருக்கணுமா? ஹார்ட்ல இருக்கணும். ஹார்ட்ஃபுல்லா இருந்தாதான் அது வாழ்கன்றது வந்து உண்மையா இருக்கும். வாயில இருந்துச்சுன்னா அது வந்து பொய் இல்லையா? இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே பாருங்க வந்து இவர் காட்டி கொடுக்குறாருன்னு தெரியும். அப்ப கூட என்னன்னு சொல்றாரு? நண்பனே, சிநேகிதனே, எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். சரி, இயேசு கிறிஸ்து யாருன்னு 3 வருஷம் எல்லாருக்கும் தெரியும். யூதாஸ் காட்டி கொடுக்கணுமா? அவரை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் காட்டி கொடுத்தாரு? அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவோடைய ட்ரூத்தை கேட்டவங்க எல்லாம் சிவிலியன்ஸ். மிலிட்ரிக்காரங்க எல்லாம் வந்து கேட்கல. சோல்ஜருக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்றவங்களுக்கு யாருன்னு? தெரியாது இல்லை. இப்போ மிலிட்ரியில் இருக்கிறாங்க, மிலிட்ரி வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வருது நம்மளை. இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்லீஷாவில் வந்து ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. ஏங்க யாருங்க அன்புனாக்கா என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ மதம் கட்டு கேட்குறாங்க, யார் அன்புன்னு? நான் இல்லைங்க, அது அவர் தான் சொல்லுவார். நான் தான் சொல்லுவாரா? வந்துக்கிறது யார்? போலீஸு. போலீஸ் வச்சுட்டா என்ன பண்ணுவோம்? முதல்ல நாம் தச்சுக்கலான்னு பார்ப்போம் இல்லையா? இயேசு கிறிஸ்து பாருங்க, அங்கே வந்து இவர் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து உஷாரா என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள போக விட்ருங்க, என்ன சொல்கிறாரு இல்லையா? பாருங்க, அந்த அவர் வந்து சீசன் மேலே வச்ச அன்பை மரண பரியந்தம் வைக்கிறாரு. அவங்க அபூரணத்தில் இருக்கிறாங்க, நாளைக்கு வந்து பூரணத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க? நோக்கி ஓட போகிறாங்க. அதனால இன்னைக்கு அபூரணத்தில் இருக்கிறதுனால அவங்கள வந்து சிக்க வச்சிடலான்னு நினைக்கல. அவங்கள விட்டுருங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நான் உயிர் தேர்தலில் வந்து அவங்கள பார்த்துக்கிறேன்னு மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. பாருங்க வந்து சிநேகிதனை எண்ணத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்போது அவர் கிட்ட வந்து இயேசுவின் கை போட்டு பிடிச்சார்கள். பாருங்க வந்து அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, வாசிங்க எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஏன் தெரியுங்களா? இப்போ நம்ம இங்க உட்காந்துக்கிறவங்க எல்லாருமே பரம அழைப்புக்கு பண்புள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். அதனால்தான் பரிசுத்த சகோதரர்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன பண்றோம்? பட்சமா இருக்கணும், அன்பா இருக்கணும். இந்த அன்பு இல்லைன்னா அந்த பரிசுத்த சகோதரர் லிஸ்ட்ல இருந்து நீ வெளியே இருக்கிறன்னு அர்த்தம். அந்த சகோதரன் கிட்ட நம்ம அன்பு காட்டணுன்ற அவசியம், ஐக்கியம் வச்சுக்க வேண்டியதில்லை, அன்பு காமிச்சிட்டு போகலாம், அவ்வளோதான் இல்லையா? பாருங்க வந்து அப்படியே வாசிங்க நம்ம மூத்த சகோதரருடைய ரைட்டிங்ஸ். பரிசுத்த பவுல் அடிகளாரும் கூட அவர் உண்மையாய் மரிப்பதற்கு முன்னதாக பல வருடங்களுக்கு முன்பே இந்த இலக்கில் காணப்பட்டார் என்பதில் உறுதியே. அப்போஸ்தலர் பவுல் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த 4th ஸ்டேஜ் என்ன பண்ணிட்டாராம்? வந்துட்டாராம். அவர் தொடர்ந்து சகோதரருக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தார். தொடர்ந்து என்ன பண்ணார்னா, போற ஊர்ல எல்லாம் சத்தியத்தை சொல்லி சகோதரர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கறது என்ன பண்ணாரு? கொடுத்திருந்தாரு. மற்றும் தொடர்ந்து தன் சத்துருக்களுக்காகவும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். மற்றும் சத்துருக்களுக்காகவும் என்ன பண்றாரு? சத்துருக்கு எப்படி ஊழியம் பண்ணாரு? ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் பின்னாலே சுத்தி எங்க போனாலும் கலகம் ஓட்டுறதுக்கு. இப்போ அவங்களுக்காக என்ன பண்றாரு? இவரு பாவ நிவாரண பலியை செலுத்துறாரு. அப்போ பவுல் ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட ராட்சம் என்ன பண்ணும்போது பிரேத குழியிலிருந்து இது வெளியே கொண்டு வரும்போது உலக ஜனங்களை
ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ண பின்னாடி அவங்கள வந்து சீர்படுத்தணும் இல்லை, அந்த ப்ராசஸை தான் சபை பண்ணுது. சபையும் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்து பண்றாங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது வாசிங்க. மற்றும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மற்றும் அவர் தன் முழு வல்லமை மற்றும் தாளந்துகள் கொண்டு தொடர்ச்சியாய் கர்த்தரை அன்பு கூறியும் அவருக்கு ஊழியம் புரிந்தும் காணப்பட்டார் என்பதில் உறுதியே. பாத்தீங்களா, அவர் வந்து தொடர்ந்து ஜெபம் பண்றாரு, முழு வல்லமை தாளந்தை வச்சுன்னு அவர்கிட்ட அந்த டேலண்ட் எல்லாம் தொடர்ச்சியா கர்த்தர் அன்பு கூர்ந்தது இல்லாம அவருக்கு ஊழியம் புரிந்தும் காணப்பட்டார். அவங்களுக்காக ஊழியம் பண்ணி தான் நம்ம வந்து கடைசி வரலும் அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணாருன்னா கடைசி வரலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு சகோதர அன்பு காட்டுறதுல. பாருங்க வந்து வாசிங்க அப்போஸ்தலர் 20:26. ஆயினும் அவைகளில் ஒன்றையை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். பாருங்க வந்து சகோதரர்களுக்கு அன்பு காட்டுறதுனால ஒரு சின்ன கஷ்டம்னாக்கா நம்மளால வந்து அதை வந்து கஷ்டப்படுத்த ரெடியா இருக்கிறது இல்லை. ஆனா அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, என் உயிரை கூட நான் ஒரு பொருட்டாக என்ன பண்ண மாட்டேன், அருமையா நினைக்க மாட்டேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை செய்ய நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இப்போ அப்போஸ்தலர் பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை வாங்கி அவர் வந்து என்ன பண்ணாரா, பாருங்க, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பெற்ற ஊழியம் சொல்றாரு இல்லையா, அதே ஊழியத்தை தான் நம்ம கிட்ட என்ன பண்ணிக்கிறார், கொடுத்துக்கிறார். அவர் எப்படி நிறைவேற்ற விரும்பினாரோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும், நிறைவேற்றத்துக்கு விரும்பணும். இதுதான் 4வது கல்வியில் இருக்கிற ஒரு குணலட்சணம். வாசிங்க. ரோமர் 8:35 வசனம் முதல். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எவற்றாலும் நம்மை பிரிக்க இயலுமா? இயலாது. பாத்தீங்களா, கிறிஸ்துவனுடைய அன்புல இருந்து எவற்றாலும் பிரிக்க இயலுமா? இயலாது. தொல்லைகளால் இயேசுவிடமிருந்து நம்மை பிரிக்க இயலுமா? நம்மளுக்கு வர தொல்லை இருக்குது இந்த உலகத்துல, அந்த தொல்லை நம்மளை பிரிச்சிருமான்னு கேட்டா பிரிக்காதான். பிரச்சனைகளும் தண்டனைகளும் இயேசுவிடமிருந்து நம்மை பிரிக்குமா? முடியுமா? முடியாது. உணவும் உடையும் இல்லாத வறுமை கூட நம்மை அவர்கள் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. பாத்தீங்களா, ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் பசியிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் நாசமாசத்திலையும் கடல் சேதத்திலையும் கப்பல் சேதத்திலையும் எல்லாமே சொல்றாரு. அப்படிலாம் வந்து அவர் பிரிக்கல இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்காகணும்னு சொல்றாரு. ஆபத்தும் மரணமும் கூட நம்ம அவரது அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. ஆபத்து பரவாயில்ல, நம்ம வந்து எது காப்பாத்திடலாம்னு வச்சுக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணி. மரணம் எப்படி பிரிக்காது? நாம பர்ஃபெக்டா இருந்தோம்னா மரிச்சா எங்க போறோம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு அதை. அப்போ மரணம் பரிசுவான்களுக்கு மரணம் வருது, இயேசு கிறிஸ்து கூட ஜாயின் பண்ற ஒரு ப்ராசஸை தவிர அது பிரிக்கிற ப்ராசஸ் இல்லைன்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். தேவனுடைய அன்பிலிருந்து நம்ம எதனாலும் பிரிக்க முடியாது என்று என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். பாத்தீங்களா, இன்ன மாதிரி ஒரு கான்பிடென்ட்டா பேசுறாரு பாருங்க. அதாவது தேவனுடைய அன்பிலிருந்து எதினாலும் என்னை பிரிக்க முடியாது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு சிக்னஸ் வருது, இல்லை வந்து ஏதோ ஒரு ஆப்போசிஷன் வருது, இல்லை வந்து ஒரு சோதனை வருது, எது வந்தாலும் சரி தேவனுடைய அன்புல இருந்து என்ன பண்ண முடியாது, எதனாலையும் பிரிக்க முடியாதுன்றாரு. சாவாலோ வாழ்வாலோ தேவதூதர்களாலோ ஆடும் ஆவிகளாலோ தற்கால பெருமைகளாலோ பொருளாலோ பிற்கால உலகத்தாலோ நமக்கு மேலே உள்ள சக்திகளாலோ நமக்கு கீழே உள்ள சக்திகளாலோ. நம்மளுக்கு மேல இருக்கிற சக்தி எது? சாத்தானு. கீழே இருக்கிற சக்தி நாம வீட்டின் மேல இருக்கிறோம், வீட்டுக்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா, யாரு? உலக ஜனங்கள். அவங்க விசுவாசம் கூட நம்மளை என்ன ஆகாது, பிரிக்காது தேவனுடைய அன்பை விட்டு. உலகில் உள்ள வேறு எதனாலுமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை ஒருபோதும் பிரித்து விட முடியாது. இந்த மாதிரி ஒரு பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா எதுவுமே என்ன இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்னா தேவன் வந்து நம்மளை வந்து படிச்சுக்கிறதே எதுக்குன்னா பர்பஸா படிச்சுக்கிறார். பர்டிகுலரா நமக்கு தேவன் வந்து அவருடைய மகத்துவமுள்ள அந்த திவ்ய சத்தியத்தை கொடுத்து, இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க என்கிட்ட வாங்காரு, அவர்கிட்ட போகாம இருக்கிறதுல எல்லாம் இஷ்டப்படுவோம் நம்ம. எப்போ சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி இப்போ எதெல்லாம் நாம வந்து இஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், தியாகம் பண்ணிடணும். தியாகம் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்படியே வாசிங்க. நம்மில் ஒவ்வொருவரின் கேள்வியும் நான் எப்படி இலக்கில் நிலை நின்று கொண்டிருக்கிறேன்,
வரவிருக்கும் சோதனைகள் மற்றும் பரீட்சைகளுக்கு என்னை தயார்படுத்துவதற்காக கர்த்தர் செய்திருக்கும் இந்த ஏற்பாடுகளால் நான் எவ்வாறு பயனடைகிறேன் என்பதாக இருக்க வேண்டும். நாம ஒருத்தர நம்மளை கேள்வி கேட்கணுமா? என்ன கேள்வி கேட்கணுமா? நான் எப்படி இலக்கில் நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறேன்? ஏன்னா 1 இருக்கிறனா, 2 இருக்கிறனா, 3 இருக்கிறனா, 4 இருக்கிறனான்றது என்ன பண்ணும்? கேள்வி கேட்டுக்கணும். வரவிருக்கும் சோதனைகள் மற்றும் பரீட்சைகளுக்கு என்னை தயார்படுத்துவதற்காக கர்த்தர் செய்திருக்கும் இந்த ஏற்பாடுகளால் நான் எவ்வாறு பயனடைகிறேன்? வர டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகிறேன்னா ஃபெயில் ஆகிறேன்றது என்ன பண்ணுமா? நான் டெஸ்ட் படிக்கணுமா? அடுத்தது, நான் அலட்சியமாகவும் சிந்தனையின்றியும் வாழ்கிறேனா? நான் கேர்லெஸ்ஸா இருக்கிறேன்னா, சிந்தனையின்றி வாழ்கிறேனான்றதை என்ன பண்ணுமா? கேர்ஃபுல்லா பார்க்கணுமா? நான் முன்னேறுகிறேனா அல்லது விலை மதிப்பற்ற தருணங்களையும் ஆசீர்வதிக்கப்பட்ட மணி நேரங்களையும் தேவனின் தயவால் எனக்கு வழங்கப்பட்ட பொன்னான வாய்ப்புகளையும் வீணாக்குகிறேனா? பாத்தீங்களா? நான் முன்னேறுகிறேனா அல்லது விலை மதிப்பற்ற தருணங்களையும் ஆசீர்வதிக்கப்பட்ட மணி நேரங்கள். எப்போ நம்ம லக்கில் நின்றுமோ எல்லாமே நமக்கு விலை மதிப்பற்ற தருணங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட நேரங்கள், தேவனுடைய தயவால் எனக்கு வழங்கப்பட்ட பொன்னான வாய்ப்பு, இதெல்லாம் நான் வீணடிக்கிறேன்னா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுமா? செக் பண்ணி பார்த்துக்கணுமா? அடுத்தது, பாடங்களை கற்றுக்கொள்வதில் உள்ள வேகமானது நம்முடைய பக்தி வைராகியம் மற்றும் நம்முடைய மனப்போக்கினை பெரிதும் சார்ந்துள்ளதா இருக்கிறது. வேத பாடத்தை நம்ம டிபெண்ட் பண்றோம் இல்லையா? அது பக்தி வைராகியத்தை இன்னும் கொஞ்சம் நம்மளை வளர்த்து ரொம்ப நல்லா என்கரேஜ்மெண்டா இருக்குதான். சிலர் ஒரு வருஷத்திலேயே அதிக வளர்ச்சி காண்பிக்கின்றனர். சிலர் நல்லா சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றாங்கன்னா வளர்ச்சி காமிக்கிறாங்க. சிலர் 20 வருஷங்கள் எடுத்துக்கொள்கின்றனர். ஒரு சிலர் 20 வருஷம் ஆயுது சப்ஜெக்ட் கேட்டாப்பாங்க, அந்த வளர்ச்சி இருக்காது. மற்றும் அநேகர் ஒருபோதும் தேர்ச்சியே அடைகிறதில்லை. ஒரு சிலர் பாஸே பண்றதில்ல. முதல்லயே என்ன பண்ணா 20 வருஷம் உட்காந்துக்கிறது. அடுத்தது, அதாவது தேவன் எதிர்பார்க்கின்றதான பூரண அன்பின் இலக்கை அல்லது தரநிலையை ஒருபோதும் எட்டுகிறதில்லை. பாத்தீங்களா? அப்போ ஒரு சிலர் இந்த மாதிரி ரீச்சே ஆகிறது இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பாருங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லக்கை நம்ம எப்படி நம்ம ரீச் பண்ணலாம்னா, வாசிங்க. தேவனுடைய சத்தியத்திற்காகவும் அவரது நாமத்திற்கு கனம் சேர்ப்பதற்காகவும் உள்ள நம்முடைய அன்பில் வெளிப்படும் தேவன் மீதுள்ள நம் அன்பிற்கான பரீட்சைகள். நம்முடைய அன்புக்கான பரீட்சை நான் வருமா? நம்ம டெஸ்ட் வருது இல்லையா? அது என்ன டெஸ்ட்னு உபாகமத்துல கிளியரா சொல்லிக்கிறார். பாருங்க, வாசிங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவர்களே கேளாதிருப்பீர்களாக. தீர்க்கதரிசி யாரு? தேவனுக்குன்னு ஊழியம் பண்றன்னு பெட்ஷீட் பார்த்திருக்கிறவங்க. அதே மாதிரி சொப்பனக்காரன்னா பாருங்க தேவனுடைய அந்த சொப்பனத்துக்கெல்லாம் நான் விளக்க சொல்றேன், அதாவது எனக்கு தேவன் வெளிப்படுத்தினாரு சொல்றாங்க இல்லையா? தேவன் இது சொன்னாரு, உன்னை இப்படி பண்ண சொன்னாரு, அப்படி பண்ண சொன்னாரு, அதெல்லாம் சொப்பனக்காரருக்கு லிஸ்ட் வரும். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். பாத்தீங்களா? அதாவது பொய் தீர்க்கதரிசிகளும் சொப்பனக்காரர்களும் இருப்பாங்க. அவங்க பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்க இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறாரா இல்லையான்றத டெஸ்ட் பண்றாராம். அதுக்காக தான் அவங்களை அனுப்புறாராம் நம்ம கிட்ட. நாம அதை கேட்டோன்னு வச்சுக்கோங்க, நாம தேவனுக்கு கீழ்ப்படியிலன்றது ப்ரூஃப் ஆயிரும் அங்கே. அடுத்தது பாத்தீங்கன்னா, வாசிங்க. கர்த்தருடைய சகோதரர்கள் மீதுள்ள நம்முடைய அன்பிற்கான பரீட்சைகள். இது எப்படி வரும்னா, வாசிங்க. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள். சகோதர சிநேகத்துல ஒருவர் மேல் ஒருவர் என்ன பண்ணுமா? பட்சமா இருக்கணும்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா இருக்கணும். கணம் பண்றதுல என்ன பண்ணும்? கணம் பண்றதுன்னா அவங்களுக்கு பாரத்தை கொடுத்து வெயிட் ஏற்றக்கூடாது, அவங்க பாரத்தை லகுவாக்கணும். அப்படி சொல்றாரு. வாசிங்க. அடுத்த பாயிண்ட். நம்முடைய சத்துருக்கள் மீதுள்ள நம்முடைய அன்பிற்கான பரீட்சைகள். நாம் அதிகம் எதிர்பார்ப்புகள் வைக்கின்றதான சகோதரர்கள் எப்போதெல்லாம் நம் சத்துருக்கள் ஆகின்றனரோ, நாம அதிகமா எதிர்பார்க்கிற சகோதரர்கள் எப்ப நமக்கு சத்ரு ஆயிடுறாங்களோ அப்போதெல்லாம் நம்முடைய அன்பிற்கான பரீட்சை கடுமையாய் காணப்படும். என்னைக்கு நாம நேசிக்கிற சகோதரர் ஆப்போசிட் பண்றாரோ அப்ப டெஸ்ட் ரொம்ப சீரியஸா இருக்குமா, கடுமையா இருக்குமா.
ரோமர் 12:20 உங்கள் பகைவன் பசியா இருந்தால் அவனுக்கு உணவை கொடுங்கள், அவன் தாகமா இருந்தால் அவன் குடிக்க ஏதாவது கொடுங்கள், இதன் மூலம் அவனை வெட்கம் கொள்ள செய்யலாம். நீ போய் சத்துருவை சிநேகிக்கிறன்னு வச்சுங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணனா அவர் வந்து என்னடா நம்ம இவ்வளவு தூரம் ஆப்போசிட் பண்ண இவர் வந்து நம்மளுக்கு அன்பு காட்டுறாரு, அவர் வெட்கம் கொள்ள செய்யலாம்ன்றாரு. இதுதான் சத்துருவை சிநேகிக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணோம்னா எதையுமே யோசிக்காம அமைதியா போய் இயேசு சொல்லிக்கிறாரா நான் செஞ்சிடறேன் அவ்வளவுதான் பண்ணிட்டு போனா ஈஸியா ஜெயிச்சிடலாம். வாசிங்க. கொலோசையர் 2:19 மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் எழுந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாக இருக்க பாருங்கள். கிளியரா சொல்லிட்டாரு. மாயமான தாழ்மை ஒரு சிலர் வச்சிருப்பாங்க சகோதரர்கள். அப்படின்னா உண்மையான கீழ்ப்படிதல் இருக்காது. ஆனா கீழ்ப்படிற மாதிரி பயம் சொல்லுன்னு சொல்லிப்பாங்க, அவ்வளவுதான். தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவதூதர் முதல்ல அவரு, அப்புறம் கூடக்கிறவங்க. ஒருத்தரை வந்து நான் வந்து ரொம்ப இதை நல்லா பண்றேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், தேவதூதருக்கு செய்யறார், தனக்கு தானே ஆராதனை பண்ணிக்கிது. மற்றவங்களை வந்து ஹீரோ வர்ஷிப் பண்றது, இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, நீ இப்படி பண்ணல அப்படி பண்ணல, உள்ள ஒருத்தரை வந்து பிடிக்கும், ஒன்று மற்றவங்களெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரிலாம் பண்றது தேவதூதருடைய ஆராதனை. விருப்பமுற்று காணாதவர்கள் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையில் இருமாப்பு கொண்டு இருக்கிற, இப்படி பண்றவங்க மாம்ச சிந்தையில இருமாப்பு கொண்டு இருக்கிறாங்களாம். அவங்க வந்து நம்முடைய பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு நீங்கள் வஞ்சியாது இருக்க பாருங்க. அவங்க ஏமாத்துறாத மாதிரி நீங்க பாத்துங்க. நீங்க வரல என்ன பண்ணு, இயேசு சொல்ற மாதிரி கீழ் பண்ணிட்டு அந்த 4வது லக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துருங்கன்றாரு. வாசி. நாம் ஒவ்வொரு கிரியையும் வார்த்தையையும் சிந்தனையையும் எவ்வளவாய் சோதித்தறிய வேண்டும். நாம இப்படி இருக்கும்போது நாம ஒவ்வொரு வார்த்தையும் கிரியையும் சிந்தனையும் எவ்வளவா சோதிக்க வேணும்ன்றார். அப்போ பாருங்க, ஏன்னா நம்மளுக்கு வர டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னு சொன்னார், நாம் அதிகம் எதிர்பார்ப்பு வைக்கிறதான சகோதரர் எப்போதெல்லாம் நம் சத்துக்கள் ஆகிறார்களோ அப்போதெல்லாம் நம்ம அன்பிற்கு என்ன பண்ணுது, கடுமையான டெஸ்ட் வருது. அந்த டெஸ்ட் வரும்போது என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு கிரியையும் வார்த்தையும் சிந்தனையும் எவ்வளவு சோதித்தறிய வேண்டும்ன்றாரு. வாசிங்க. மேலும் நம்முடைய சிந்தனைகளுக்கு நாம் விசேஷத்தை கவனம் கொடுக்க வேண்டும். நம்முடைய மைண்டுக்கு முதல்ல விசேஷம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இருதயத்தின் சிந்தனைகள் மற்றும் நோக்கங்களின் அடிப்படையிலேயே நாம் நியாயத்தீர்க்கப்படுகின்றோம். நம்முடைய இருதயத்தின் சிந்தனை, நம்முடைய நோக்கம், இதில் தான் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார் தேவன். இதிலிருந்தே வார்த்தைகளும் கிரியைகளும் உண்டாகின்றன. இருதயத்தின் நிறைவை வாய்ப்பே சொன்னாரு. நாம் கவனமா இருப்போமாக, மற்றவர்களையோ அல்லது நம்மையோ நாம் வஞ்சித்துக் கொள்ளலாம். மற்றவங்களையும் ஏமாத்தலாம், நம்மளையும் நாம ஏமாத்திடலாம். ஆனால் தேவனை வஞ்சிக்க முடியாது. தேவனை என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. ஏனெனில் மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நீதி செய்கிறவன் நீதி உள்ளவனா இருக்கிறார். அவ்வளவுதான். நீதி செய்யாதவனை நீதிக்கிறவன் சொல்லிட்டு தேவன் என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். தேவனை ஏமாத்த முடியாது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கின்றார். வாசிங்க. கொலோசையர் 1:29 அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பாத்தீங்களா? அப்போ தேவன் கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அவருடைய கிரீடத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தேவன் நமக்கு வந்து அதற்காக எனக்குள்ளே வல்லமையாய் நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி அவருடைய பரிசாவி கொடுத்துக்கிறார் இல்லையா, அதன்படி நம்ம போராடி பிரயாசப்படுகிறேன்றாரு. இந்த பேராகிராஃப் வாசி. தேவன் நமக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயித்திருக்கிறார் மற்றும் அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடிட வேண்டும். இலக்கை வந்து அடைந்துவிட்டோம் எனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நம்ம லக்கை நோக்கி ஓடணும். அப்படி ஓடும்போது அந்த லக்கை வந்து ரீச் ஆயிட்டுனா நம்ம என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்க வேண்டும், லக்கில் இருக்க வேண்டும். லக்கில் நின்றுட்டு பின்னாடி இடது வலது என்ன பண்றாரு, போயிடக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றாரு. அதை விட்டு விலகி ஓடாதீர்கள். விலகி என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ஏன்னா ஓடுற அளவுக்கு சூழ்நிலை வரும், டெஸ்ட் வரும், பரீட்சை வரும், சோதனை வரும், கடும் தொல்லைகள் வரும். லக்கிலேயே நிற்பது கடினமான காரியமா? நீங்கள் லக்கை வந்து அடைந்த பின்னர் அதிலிருந்து உங்களை விலக செய்வதற்கு அநேகமான பிரயாசங்கள் மேற்கொள்ளப்படும். நீங்க லக்கிலிருந்து வெளியே போறதுக்கு நிறைய பிரயாசம் எடுப்பான் சாதாரண நீங்க வெளியே போறதுக்கு. ஏன்னா 1,44,000 கம்ப்ளீட் ஆயிட்டா அவன் செத்துருவான்.
அவன் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும், என்ன பண்ணான், இது கம்ப்ளீட் ஆகக்கூடாது, அதனால நிறைய பிரயாசப்படுவான் அவன். இலக்கை அடைவதிலிருந்து உங்களை தடை பண்ணினதை காட்டிலும் லக்கினின்று உங்களை விலகி போக பண்ணுவதற்கே எதிரியானவன் அதிகமான முயற்சி செய்வான். பாத்தீங்களா, லக்கை அடைவதற்கு தடை பண்றதை விட லக்கில இருந்து வெளியே போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவானா. ஏன்னா ஓடுறது டிஸ்டர்ப் பண்ணா மறுபடியும் ஓடுவேன், வெளியே தள்ளிட்டா ஓடவே முடியாதே, அதனால ட்ரை பண்ணுவானா. லக்கை அடைவதற்கு முன்னதாக ஒரு குறிப்பிட்ட அளவிலான பாதுகாப்பு உங்களுக்கு காணப்படும். லக்கில சேர்றதுக்கு முன்னாடி பாதுகாப்பு இருக்குமா நம்மளுக்கு. ஆனால் லக்கை அடைந்த பிற்பாடு அங்குதானே நீங்கள் உங்களுக்கான கடுமையான பரீட்சைகளை அடைவீர்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை கற்றுக் கொடுங்கள். ஏன்னா லக்கு கிட்ட வந்த பின்னாடி தான் நமக்கு கடுமையான டெஸ்ட் வருமா. அதனால எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. வாசிங்க சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்ப நம்ம லக்ல நின்றுட்டோம்னு வச்சுக்கோ, நாம எப்படி அதுல இருந்து விலக முடியாதுன்ற ஹோப் கிடைக்கும்னா அவருடைய வசனம் ஒண்ணுதான். சங்கீதத்துல தாவீது என்ன சொல்லிக்கிறான்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ லக்கில் இருந்து நான் வெளியே போறதுக்கு 100% வாய்ப்பு இல்லைன்ற உறுதித்தன்மை நம்ம கிட்ட இருக்கணும். கடைசியா வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்போ நாம ஓடினுங்கிறது லக்குக்கா பிரைஸ்க்கா? லக்குக்கு. லக்கை ரீச் பண்ணாதான் என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும். அதனால லக்கில் எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா நிற்கிறதுன்னு இன்னைக்கு தான் பண்ணிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பேப்டிசம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, உடன்படிக்கை பண்றது பிரச்சனை இல்லை, ஆவியில் ஜனிப்பிக்கப்படுறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட பின்னாடி நாம் அந்த 4 லக்குக்கு எப்படி டிராவல் பண்றோன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணி அங்கே போய் ஜெயிச்சுட்டோன்னு வச்சுங்க பாருங்க. கடைசியாக சொல்றாரு, வாசிங்க சங்கீதம் 17:15. நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். தேவனுடைய நீதியை நாம நிறைவேற்றிட்டோம்னு வச்சுங்க, அவருடைய முகத்தை என்ன பண்ணலாம்? பார்த்துடலாம். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. பாத்தீங்களா, அதுதான் யோவான் என்ன சொன்னார்னா, சகோதரரே இப்ப நாம இப்படி இருக்கிறோம், பின்னாடி நாம எப்படி இருப்போம்னு இன்னும் என்ன பண்ணல, வெளிப்படல. நாம் அவர் இருக்கிற வண்ணமாய் அவர் தரிசிப்போம்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ பாருங்க, நான் விழிக்கும் போது உங்களுடைய சாயலால் திருப்தி ஆகுது. அப்போ இயேசு கிறிஸ்து மாதிரி நாம என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்து சரீர அங்கமா நம்ம போய் சேர்ந்துருவோம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால நாம இந்த லக்கில் என்ன பண்ணோம்னா 4 லக்குலையும் இடது வலது சாயாம குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி என்ன பண்ணோம்னா நேராக போய் அந்த 4வது லக்கில் இருக்கும்போது வர கடுமையான எல்லா சோதனையும், இப்போ சோதனை வந்துன்னு வச்சு கடுமையான சோதனை நம்மளுக்கு டெஸ்ட் நடக்குதுன்றது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிச்சுட்டு போனால் கிரீடம் நமக்கு தான்ன்றதை உறுதி என்ன பண்ணிடலாம். அப்படி சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.